ப்ராமிசஸ். ஸோ நீ ஜாவாஸ்கிரிப்ட் கற்றுக்கும் போது கண்டிப்பாக இந்த வேர்ட் நீ கேள்விப்பட்டிருப்பீங்க, ப்ராமிசஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ப்ராமிசஸ் வந்து ஜாவாஸ்கிரிப்டில் ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட். பிகாஸ் நம்ம இப்போ யூஸ் பண்ணுற டே டு டே எல்லா டெக்னாலஜிஸ்லையும் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராமிசஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் React.js, Vue, Angular, Node.js, வாட்ஸ்எவர். ஜாவாஸ்கிரிப்ட் நீங்கள் யூஸ் பண்ணினாவே ப்ராமிசஸ் வந்து இப்போ வந்து எசென்ஷியல் ஆகிடுச்சு. ஸோ நிறைய இன்டர்வியூ கொஸ்டின்ஸில் ப்ராமிசஸ்னால் என்ன, அதில் எப்படி ஒர்க் ஆகும் சொல்லி கேட்டிருக்காங்க. அண்ட் யூடியூப்லேயுமே நிறைய பேர் என்ன கேட்டிருக்கீங்க, லைக் ப்ராமிஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க கேட்டிருக்கீங்க. இதுக்கான ஒரு பர்ஃபெக்டான வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லாங்காக தான் இருக்க போகுது, பட் கேர்ஃபுல்லாக கவனிங்க. நம்ம நிறைய விஷயம் கற்றுக்க போகிறோம். ஓகே, ஸோ ப்ராமிசஸ் பற்றி A to Z எல்லாமே வித் சம் ப்ராக்டிகல் எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். ஓகே, பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ராமிசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யாராச்சும் ஒரு விஷயங்கள் வந்து ப்ராமிஸ் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லைக் நம்ம எல்லாமே வந்து 2025 வரப்போகுது. ஸோ அந்த சமயத்தில் லைக் வி ஹேவ் சம் ரெசல்யூஷன்ஸ், கரெக்டாக. ஸோ நான் வந்து ஜிம்க்கு போவேன், ஹெல்த் டயட் ஃபாலோ பண்ணுவேன், அண்ட் சீக்கிரமாக ஏச்சுப்பேன், புக்ஸ் படிப்பேன், அப்படின்னு நிறைய வைப்போம் இல்லைங்களா. இதெல்லாம் வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ ப்ராமிஸ். நம்ம அதை ஃபில்ஃபில் பண்ணுறது இல்லை. பட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் வந்து குறிப்பாக ஜாவாஸ்கிரிப்டில் பார்த்தீங்கன்னா நிறைய யூஐ வச்சுருப்போம், கரெக்டாக. ஸோ எல்லா யூஐயும் பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி சர்வரில் இன்ஃபர்மேஷன் கிராப் பண்ணி நம்ம ஷோ பண்ணுவோம். ஸோ வாட் சப்போஸ் நம்ம ஒரு யூஸரோட இன்ஃபர்மேஷன் ஷோ பண்ணுறோம் வச்சுக்கோங்களேன், அண்ட் அவங்களோட போஸ்ட் ஷோ பண்ணுறோம், அவங்களோட இமேஜஸ் கெட் பண்ணுறோம் அப்படின்னும்போது நிறைய நெட்வொர்க்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம், கரெக்டாக. அந்த சினாரியோவில் நிறைய விஷயங்கள் நடக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வாட் சப்போஸ் நான் வந்து இந்த சர்வர்கிட்ட கெட் பண்ணும்போது சர்வர் வந்து டவுனாக இருக்கலாம். ஓகே, அப்போ என்ன வரும், எரர் வரும். அண்ட் செகண்ட் சினாரியோ வாட் சப்போஸ் நான் அனுப்ப ரிக்வஸ்ட்டே வந்து சம்டைம்ஸ் இன்வேலிடாக இருக்கலாம், கரெக்டாக. அப்போனாவும் வி வில் கெட் எரர்ஸ். அண்ட் தேர்ட் சினாரியோ, இது ரொம்ப காமனான சினாரியோ என்னென்னா, ஸோ எல்லாருமே வந்து 5G வச்சுருப்பாங்க சொல்ல முடியாது இல்லைங்களா. ஸோ சில பேருக்கு வந்து நெட்டு ஸ்லோவாக இருக்கும். அந்த சமயத்தில் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வந்து ப்ராப்பராக வராது இல்லையா. ஸோ அதுவும் வந்து எரர்ஸ். இது மாதிரி நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு இவ்வளோ எரர்ஸ் இருக்குது, கண்ணுக்கு தெரியாத எரர்ஸ் இருக்கும், கரெக்டாக. ஸோ இந்த மாதிரி எரர்ஸ் இருக்கிறது, இது மாதிரி காம்ப்ளிகேட்டாக இருக்கிற ஒர்க் ஃப்ளோ வந்து இந்த ப்ராமிசஸ் மூலமாக ஈஸியாக நம்ம வாங்கிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராமிசஸ் வந்து எது பற்றியும் கேர் பண்ணாது. எல்லா நெட்வொர்க் சிஸ்டம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சு அப்படின்னா அது உங்களுக்கு சக்ஸஸ் தரும். அதுவே இல்லை அப்படின்னா அது எரர் தரும். ஓகே, அதுதான் சிம்பிள் லாஜிக். ஸோ இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க, நம்ம ஒர்க் பண்ணும்போது நம்ம கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பிஃபோர் தட் நம்ம ஏன் ப்ராமிசஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, பிகாஸ் ஜாவாஸ்கிரிப்ட் வந்து சில லிமிடேஷன்ஸ் இருக்குது. நம்ம அதை பற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ராமிசஸ் ஏன் யூஸ் பண்ண சொல்லி பார்க்கலாம். பிகாஸ் நிறைய பேர் கேட்க கேள்வினா, ஏங்க ஒரு விஷயத்தை வந்து நான் இப்படியும் பண்ணலாம் அப்படியும் பண்ணலாம் அப்படின்னும் போது நான் எங்கே ப்ராமிசஸ் யூஸ் பண்ணணும்னு சொல்லி கேட்பாங்க, கரெக்டாக. அவங்களாக தான் அந்த கொஸ்டின். ஸோ லெட்ஸ் ஹேவ் அ சிம்பிள் ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம்னா, ஜாவாஸ்கிரிப்ட் வந்து எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, ஜாவாஸ்கிரிப்ட் வந்து ஒரு சிங்கிள் த்ரெட் லாங்குவேஜ். சிங்கிள் த்ரெட் அப்படின்னா த்ரெட்னாவே ஒரு ஒர்க். ஓகே, இப்போ நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறீங்கன்னும் போது ஒரு 10 டேபிள் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரே சர்வர் இருந்தால் தான் பண்ணுவாங்க, ஒன்று ஒன்றா சர்வ் பண்ணுவாங்க, கரெக்டாக. பட் வாட் சப்போஸ் அந்த 10 டேபிளுக்கு 10 சர்வர்ஸ் இருந்தாங்கன்னா ஸ்பீடாக நடக்கும் ஒர்க் ஃப்ளோ, கரெக்டாக. அதே தான் இங்கேயுமே. ஸோ எல்லா லாங்குவேஜஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் C++, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து மல்டி த்ரெட் லாங்குவேஜ் சொல்லுவாங்க. ஜாவாலாம் பார்த்தீங்கன்னா ஸோ மல்டி த்ரெட்னா ஸோ கன்கரண்ட்லி நிறைய டாஸ்க் வந்து அது பண்ணும். பட் ஜாவாஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா அது வந்து சிங்கிள் த்ரெட் லாங்குவேஜ். ஸோ விச் மீன்ஸ் எல்லா ஒர்க்குமே ஒரே ஒரு த்ரெட் தான் ஒர்க் பண்ணும். ஓகே, ஸோ ரொம்ப டீப்பாக போக தேவையில்ல, இப்போ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதை நான் எப்படி பார்க்கலான்னா, லெட்ஸ் ஹேவ் அ சிம்பிள் கவுண்ட் டவுன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா 2025 வரப்போகுது இல்லையா. ஸோ ஐ வாண்ட் டு ஹேவ் அ கவுண்ட் டவுன். ஓகே, ஒரு பிக் ஸ்லாஷ் ஸ்க்ரீனில் வந்து கவுண்ட் காமிக்கிறேன். 3, 2, 1 ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு வரணும். ஓகேங்களா. ஸோ அதை எப்படி கொண்டு வரணும் பார்க்கலாமா. ஸோ நான் என்ன பண்ணுறேன், சும்மா லாக் பண்ணி பார்க்குறேன். ஸோ லெட்ஸ் லாக் திஸ். ஸோ இது வந்து 3 வச்சுக்கலாமா. ஸோ 3, 2 and 1. ஓகே, ஸோ எல்லாம் முடிஞ்ச உடனே we should have a console log saying happy new year. ஓகேவா, டன். லெட்ஸ் சேவ் திஸ். இப்போ சேவ் பண்ணி அவுட்புட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, திருப்பி பாருங்கள், நான் வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு தெரியுதுக்காக. ஓகே, ஸோ சப்போஸ் உங்களுக்கு தெரியல என்ன பண்ணணும், 4 குவாலிட்டியில் பாருங்கள். லெட்ஸ் சேவ் திஸ். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து கவுண்டமாக வரல, பிரிண்ட் பண்ணமாக வருது. 3, 2, 1 ஹாப்பி நியூ இயர் வருது. ஓகே, பட் எனக்கு இப்படி வேணாம். எனக்கு என்ன வேணும்னா ஃபஸ்ட்டு 3 வரணும், 1 செகண்ட்க்கு அப்புறமா 2 வரணும், 1 செகண்ட் அப்புறமா 1 வரணும், அதுக்கப்புறமா தான் வந்து ஹாப்பி நியூ இயர் வரணும், கரெக்டாக. ஸோ இதை எப்படி அக்கம்ப்ளிஷ் பண்ணலாம். ஜாவாஸ்கிரிப்டில் வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து த்ரெட் லாங்குவேஜ்னால இது எப்படி எக்ஸிக்யூட் பண்ணோம்னா லைன் 1 எக்ஸிக்யூட் பண்ணோம். ஸோ லைன் 1, லைன் 2, லைன் 3, லைன் 4. ஸோ இதெல்லாம் வந்து டக்கு நம்ம லாக் பண்ணதுனால அப்படியே ஸ்பீடாக வந்து இங்கே வந்துச்சு. ஓகேவா. ஸோ இது வந்து ஒரு ட்ராபேக் தான் இல்லையா. ஸோ இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ ஜாவாஸ்கிரிப்டில் வந்து சில ஃபங்க்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த த்ரெட் வந்து வெயிட் பண்ணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன்னா
நம்மளோட அவுட்புட் பார்த்துக்கலாம். இதான் அவுட்புட் கரெக்டாக, இதான் அவுட்புட். ஸோ ரொம்ப நாள் பார்த்து ஆச்சுல, இதான் அவுட்புட். ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இது வந்து நம்ம மாடர்ன் ஜாவாஸ்கிரிப்டில் இருக்கிற ஃபியூ ஃபீச்சர்ஸ். இது வந்து 2024-25 ஆக போகுது. ஓகேவா, அப்போ தான் நம்ம அதை அப்லோட் பண்ணுறோம். ஸோ ரைட், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த கோட் அப்படி நான் கட் பண்ணிக்கிறேன். ஓகே, இதை நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த 3, 2, 1 வந்து எனக்கு வந்து நம்ம டாமில் வரணும். ஓகேவா, ஸோ இந்த யூஐயில் வரணும் எனக்கு. அது என்ன பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், நம்ம ஃபோல்டர் ஸ்ட்ரக்சருக்குள்ளே போடுறேன். ஆல்ரெடி இந்த ஃபைலை வந்து index.html ரன் ஆகுது. ஓகேவா, ஸோ இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கோட். ஸோ பார்த்து தெரியும் உங்களுக்கு. ஸோ இங்கே வந்து நம்ம டைட்டில் இருக்குது, இங்கே வந்து OL டேக்கில் வச்சுருக்கோம். இது அப்படியே வச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே வந்து ஐ வாண்ட் சம் வேல்யூ டைனமிக்காக. ஸோ நான் எப்படி வாங்கலாம், JavaScript DOM-லும் வாங்கிக்கலாம். கரெக்டாக. சப்போஸ் JavaScript DOM பற்றி தெரியல அப்படின்னா நம்ம சேனலில் போனீங்கன்னா DOM சீரிஸ் இருக்கும், நீங்கள் அழகாக போய் பார்த்துருவாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு சீரிஸ் அது. ஓகே ரைட். ஸோ நான் என்ன பண்ணுறேன், document.query சைட்டில் வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து ரிசல்ட் இல்லையா, ரிசல்ட் வந்து ஐடியில் மேப் ஆகிருக்கு. ஸோ விச் மீன்ஸ் இது வந்து ஹேஷ் போட்டு கால் பண்ணிக்கணும் ரிசல்ட். ஓகே, இது வேரியபிள் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ கான்ஸ் ரிசல்ட் EL வச்சுக்கிறேன். ஓகேவா, ஸோ வேணா நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கலாமா, ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கலாம். லெட்ஸ் சேவ் திஸ். அண்ட் ஆல்சோ என்ன பண்ண போகிறேன், இந்த ரிசல்ட் எலமெண்ட்டுக்குள்ளே ஐ வாண்ட் டு பிரிண்ட் மை டெக்ஸ்ட். ரிசல்ட் EL.in டெக்ஸ்ட் HTML போட்டுக்கலாம். ஓகே, 3 போடுறேன். அப்புறமா அதே மாதிரி ரிசல்ட் EL.in HTML வந்து 2 போடுறேன். அதே மாதிரி எனக்கு 1 வேணும். அதுக்கப்புறம் வேணும் கடைசியாக ஐ வாண்ட் a text call happy new year. ஓகே, லெட்ஸ் சேவ் திஸ். என்ன அவுட்புட் வரும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நான் என்னவே சேவ் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். சேவ் பண்ணிவிட்டு அவுட்புட் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக ஹாப்பி நியூ இயர் வந்துச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி JavaScript வந்து சிங்கிள் த்ரெட் லாங்குவேஜ்னால அது என்ன பண்ணியிருக்குது, லைன் 1லேருந்து ஆர்டராக வந்துருக்குது. ஸோ இது எக்ஸிக்யூட் பண்ணிடுச்சு, இது எக்ஸிக்யூட் பண்ணிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து 3 வந்து HTML அசைன் பண்ணிக்கிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே வந்து 2 வந்து திருப்பியும் வந்து HTML அசைன் பண்ணிக்கிச்சு. அது மாதிரி 1. ஸோ கடைசியாக இருக்கிறது வந்து ஹாப்பி நியூ இயர் சொல்லிட்டு உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகுது. ஓகே, பட் எனக்கு இப்படி வேண்டாம். எனக்கு எப்படி வேணும்னா ஃபஸ்ட்டு 3, 2, 1 சொல்லிட்டு தான் வரணும். கரெக்டாக. ஸோ JavaScriptல ஸோ சில மெத்தட்ஸில் வந்து நீங்கள் வந்து இது மாதிரி நீங்கள் சில கோடை பிளாக் பண்ணலாம் சொன்னேன். கரெக்டாக. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்ன மெத்தட் பார்த்தீங்கன்னா, ஸோ JavaScript இன்பில்ட்டாக நம்மளுக்கு வந்து பார்த்துருப்போம். ஹாலட்னு ஒன்று பார்த்துருப்போம். கரெக்டாக. நான் என்ன பண்ணுறேன், இங்கே பண்ணுறேன் ஹாலட் ஹே த ப்ளீஸ் செக் மீ அப்படின்னு போடுறேன். இப்போ பாருங்கள், சேவ் பண்ணிவிட்டு அவுட்டு பாருங்களேன். பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அலர்ட் பாக்ஸ் வருது. ஓகே, சூப்பர். ஹே த ப்ளீஸ் செக் மீன்னு வருது. பட் நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா என்னோட பாடிக்குள்ளே இருக்கிற எந்த டெக்ஸ்ட்டுமே வரல, டிஸ்பிளே ஆகலை. கரெக்டாக. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்னோட லோடிங் ஸ்க்ரீனில் பார்த்துக்கலாம், அது சுற்றிட்டே இருக்குது. விச் மீன்ஸ் இன்னும் லோடாகி முடிக்கல. ஓகே, ஸோ இது வந்து JavaScriptல வந்து இருக்கிற சில கோட் பிளாக்கர்ஸ். ஓகே, ஸோ நம்ம அலர்ட் மாதிரி வச்சுக்கலாம். அதே மாதிரி we have something called prompt. ஸோ ப்ராம்ப்ட்னு ஒன்று இருக்கு இல்லையா, நம்ம DOM சீரிஸில் பார்த்தோம். சேவ் பண்ணிங்கன்னா அதுவுமே இதே தான். ஓகே, ப்ரெஸ் பண்ணி ரிஃப்ரெஷ் பண்ணி பாருங்களேன். இப்போ வந்து ப்ராம்ப்ட்மாக கேட்குது. இந்த ப்ராம்ப்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா வந்து பேக்ரவுண்ட், அதாவது இது கீழே இருக்கிற எந்த கோடுமே ரன் ஆகல. கரெக்டாக. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் வந்து இங்கே வந்து கன்சோல் பேனல் ஒர்க் பண்ணிக்கிறேன். ஸோ கேன்சல், ரைட் கிளிக், இன்ஸ்பெக்ட் போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா கன்சோல் போடலாம். ஏன்னா அங்கே தான் நம்மளோட லாக் பார்க்கலாம் இல்லையா, அது அப்படியே இருக்கட்டும். இப்போ என்ன பண்ணுறேன், இந்த ப்ராம்ப்ட்டுக்கு மேலே வந்து நான் வந்து சில கோட் ரைட் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ரிசல்ட் EL.in HTML இது வந்து லோடிங் வைக்கிறேன். லெட்ஸ் சேவ் திஸ். அண்ட் செக் பண்ணிங்கன்னா கேன்சல் பண்ணிக்கலாம், ரிஃப்ரெஷ். அண்ட் ஸ்டில் அதே தான், பாடிக்குள்ளே எதுவுமே லோட் ஆகல. அண்ட் பிஃபோர் தட் ப்ராம்ப்ட் வருது. இது ஏன்னு பார்த்தீங்கன்னா DOM-ல வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு ரைட் பண்ணுறீங்க, ஏதாச்சும் ஒன்று அசஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இட் வில் டேக் சம் டைம். ஓகே, ஸோ அந்த டைம் வந்து JavaScript வந்து வெயிட் பண்ணாது, அது வந்து டேரெக்டாக அதுக்குள்ளே ரன் ஆகிடுச்சு கீழே. ஓகேவா. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா இதை வந்து ஜஸ்ட் வந்து ஒரு லாக் பண்ணலாம், கன்சோல் லாக் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா கன்சோல் வந்து ஸ்பீடாக இருக்கும் இல்லையா. ஸோ கன்சோல் லாக் லோடிங் வச்சுக்கிறேன். லெட்ஸ் சேவ் திஸ் அண்ட் செக் பண்ணி பாருங்களேன். ஸோ கன்சோல் லாகில் வந்து கேன்சல் வந்து ரிஃப்ரெஷ் பண்ணிக்கலாமா, ரிஃப்ரெஷ். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து லோடிங் வந்திருக்கு. நல்லா பாருங்கள், லைன் 3ல உள்ள லோடிங் வந்திருக்கு. பட் இது கீழே நம்ம வந்து ப்ராம்ப்ட் பண்ண எதுவுமே இல்லை. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணலாம்னா இது கீழே வந்து இன்னும் லாக் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், லாக் ஃபினிஷ்ட் லோடிங் வச்சுக்கலாம். ஓகே, லெட்ஸ் சேவ் திஸ். ஓகே, அதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன், கேன்சல் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன், ரிஃப்ரெஷ். அண்ட் திரும்பியும் பாருங்கள் லோடிங் இருக்குது. ஓகேவா, அது கீழே வந்து நம்ம வந்து ஒரு ப்ராம்ப்ட் வச்சுருக்கோம். ஸோ இந்த ப்ராம்ப்ட் வரும்போது என்ன பண்ணோம்னா இந்த JavaScript த்ரெட் வந்து அப்படியே பாஸ் பண்ண வெயிட் பண்ணுது. இந்த ப்ராம்ப்ட்காக நம்ம இன்ஃபர்மேஷனாக வாங்குது. ஓகேவா. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம தந்தால் மட்டும் தான் எக்ஸிக்யூட் பண்ணும். செக் பண்ணி பார்க்கலாமா, கோ ஹேட் ஏதாவது ஒன்று தரேன் வச்சுக்கோங்களேன். சும்மா என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ பாருங்கள். ஸோ டிஸ்பிளே ஆயிடுச்சு இந்த கோட் படி, ப்ளஸ் வந்து இந்த கன்சோல் லாகுமே ஆகுது. ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது மாதிரி நீங்கள் அலர்ட் ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணும்போது உங்களோட என்டையர் UI வந்து ஃப்ரீ ஸ்டேட்டில் இருக்கும்.
அண்ட் இட்ஸ் நாட் குட் ப்ராக்டிஸ் டு பி ஃப்ராங்க். ஏன்னா ஸோ யோசிச்சு பாருங்களேன், எனக்கு வந்து நான் வந்து ஒரு ஃபைபர் நெட் கனெக்ஷனில் இருக்கேன், ஒரு அல்ட்ரா ஸ்பீடில் இருக்கேன், இருந்தால் கூட எனக்கு என்ன ஆயிருக்குன்னா என்னோட வெப் எதுவுமே லோட் ஆகல. ஸோ இது எனக்கு என்ன யோசிக்க தோணும், ஸோ இந்த வெப்சைட் வந்து ப்ரோக்கன் ஆயிடுச்சு அப்படின்னு தோணும் இல்லையா. ஸோ இதுதான் சினாரியோ. அதனால் மோஸ்ட் கேசஸில் வந்து இந்த அலர்ட் ப்ராம்ப்ட் எங்கே யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. ஓகே ரைட், லெட்ஸ் கம் பேக் டு எக்ஸாம்பிள். லெட்ஸ் சேவ் திஸ் அண்ட் கேன்சல் பண்ணி ரிஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். எவ்ரிதிங் ஒர்க் ஆகுது. ஓகேவா, இதுவும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், கீழே வச்சுக்கலாம். ஓகே சூப்பர். ஸோ இப்போ என் லாஜிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள், 3 2 1 கொஞ்சம் டைம் கழிச்சு வரணும். அது நம்ம என்ன பண்ணலாம்னா ஜாவாஸ்கிரிப்டில் வந்து நான் சொன்ன சில மெத்தட்ஸ் இருக்குது, அது மாதிரி சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா செட் டைம் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஓகே, அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் வந்து இந்த கோடை நான் வந்து அப்படியே கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, அண்ட் லோடிங் அதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். இது மேலே என்ன பண்ணுறேன்னா ஐம் கோயிங் டு ரைட் அ செட் டைம் அவுட். நீங்கள் டைப் பண்ணும் போதே பார்க்கலாம், இங்கே செட் டைம் அவுட்டில் வந்து காமிக்குது பார்த்தீங்களா, செட் டைம் அவுட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் லைக் அ ஹேண்டில். இதுக்குள்ளே வந்து ஒரு ஹேண்டில் நீங்கள் பாஸ் பண்ணணும். ஓகே, ஹேண்ட்லர்னா உங்களோட கோட் என்ன கோட் ரன் பண்ண போகுது சொல்லிட்டு. ஸோ இதுதான் நான் கோட் நிறைய ஃபங்க்ஷனில் போட்டுக்கிறேன். ஓகே டன். ஸோ செகண்ட் பேராமில் பார்த்தீங்கன்னா we have something called டைம் அவுட். டைம் அவுட்னா ஸோ இது எவ்வளோ குறிப்பிட்ட டைமுக்கு திருப்பியும் வந்து ரன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு தான் வேணும், எனக்கு 1 செகண்ட் இல்லையா, அதனால் 1 போடக்கூடாது, இது வந்து மில்லி செகண்ட். ஸோ அதனால் ஸோ 1000 மில்லி செகண்ட் ஈக்குவல் டு 1 செகண்ட். ஸோ 1 செகண்டுக்கு ஒரு வாட்டி இதுக்குள்ள இருக்கிற கோடு வந்து ரன் ஆகணும். கோட் ரன்ஸ் ஆஃப்டர் 1 செக். ஓகே, இதுதான் என்னோட லாஜிக். ஸோ இது வந்து ஏன்னா இது ஒரு டிப்பிக்கல் ஒரு நார்மல் யூசேஜ் இல்லையா, எல்லா டெவலப்ஸ்க்குமே தேவைப்படும்னு சொல்லிட்டு ஜாவாஸ்கிரிப்ட் வந்து இதை உருவாக்குனாங்க. ஓகே, லெட்ஸ் சேவ் திஸ் அண்ட் இப்போ என்ன பண்ணலாம், நம்ம எல்லா கோடுமே இதுக்குள்ள ஒன்று போடலாமா. ஸோ லெட்ஸ் கிராப் திஸ், கட் பண்ணிடுறேன், இது உள்ளே போடுறேன். லெட்ஸ் சேவ் திஸ், இது 3. ஓகே, இப்போ திருப்பி ரிஃப்ரெஷ் பார்க்கலாமா. ரிஃப்ரெஷ் 3 வந்துச்சு, சூப்பர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் டிலே ஆகி தான் வந்துச்சு பார்த்தீங்களா, ரிஃப்ரெஷ் பண்ணி பாருங்களேன் 3. ஓகே, 1 செகண்ட் டிலே ஆச்சு. இப்போ நெக்ஸ்ட் 2 வரணும் எனக்கு கரெக்டாக, அது என்ன பண்ணலாம், திருப்பி நீங்கள் கீழே போட்டிங்கன்னா திருப்பி வந்து வில் ஹேவ் சம் எரர். இப்போ நீங்கள் பாருங்களேன், நான் அந்த லோடிங் ரிமூவ் பண்ணிடுறேன், எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது, ரிமூவ் பண்ணிடுறேன் இதுவும். ஓகே, இதுவும் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ரைட். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், இது கீழே வந்து நான் 2 போட்டேன்னா திருப்பி ரிஃப்ரெஷ் பண்ணிக்கும், பிகாஸ் 3க்கு பதிலாக 2 தான் வந்துடும் இல்லையா. ஸோ நம்ம என்ன பண்ணணும், நான் திருப்பியும் இங்கே வந்து அகைன் ஹேவ் டு ஹேவ் அனதர் டைம் அவுட். அதாவது இங்கே வந்து திருப்பி உங்களோட எக்ஸிக்யூஷன் கோடு அண்ட் இது வந்து 1 செகண்ட் அப்புறமா ரன் ஆகணும் கரெக்டாக. ஸோ 2 ரன் ஆகணும், சூப்பர். ஸோ அதே மாதிரி என்ன வேணும், எனக்கு 1க்கு வேணும் இல்லையா, அதை நான் என்ன பண்ணுறேன் திருப்பியும். ஸோ அதே மாதிரி காப்பி பண்ணிவிட்டு இப்போ ஃபஸ்ட் இது ஒர்க்காக செக் பண்ணிக்கலாம். இட்ஸ் சேவ் திஸ். நீங்கள் பாருங்கள் 3 2 வந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ 3க்கு அப்புறம் 2 வந்துச்சு, நீங்கள் பார்த்தீங்களா தெரியல, கொஞ்சம் ஜூம் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ பாருங்கள் ரிஃப்ரெஷ் 3 2. ஓகே, பக்கா வருது. அதே மாதிரி எனக்கு 1 வேணும் இல்லையா. ஸோ நான் பண்ணுறேன், அதே மாதிரி இந்த கோட் காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்து டைப் பண்ணிக்கிறேன். எல்லாம் வந்து நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஸோ செட் டைம் அவுட் ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் கோட் பண்ணால் தான் நீங்கள் கற்றுப்பீங்க. ஓகேவா. செட் டைம் அவுட்குள்ளே வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களோட எக்ஸிக்யூஷன் கோடு, அப்புறம் எவ்வளோ டைமுக்கு அப்புறமா வேணும்னு சொல்லிட்டு அதை நீங்கள் போட்டுக்கலாம் 1000. ஸோ அதே மாதிரி என்ன பண்ணுறேன், இந்த கோடை வந்து கட் பண்ணிவிட்டு நான் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, லெட்ஸ் சேவ் திஸ் அண்ட் இதெல்லாம் மூவ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலாக வேணும் எனக்கு அதே மாதிரி வந்து ஐ நீட் அ ஹாப்பி நியூ இயர். ஸோ லெட்ஸ் சேவ் திஸ், செக் பண்ணி பார்க்கலாம். 3 2 வராமல் 1 வந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இங்கே 3 2 1. ஓகே, ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்ம setTimeout ஃபங்க்ஷனில் வந்து இது என்ன பண்ணுது, இந்த கோடும் எக்ஸிட் பண்ணுது கரெக்டாக. ஸோ இது வந்து 1 செகண்டுக்கு அப்புறமா இந்த கோடும் எக்ஸிட் பண்ணுது. ஸோ அப்படி பண்ணும்போது பாருங்கள், நம்ம என்ன பண்ணுறோம், இனிஷியல் ஸ்டேட்டில் இந்த ரிசல்ட்டோட HTML வந்து நம்ம 3ன்னு சொல்லி மாற்றுறோம் கோட். ஓகே, ஸோ மாற்றிட்டு என்ன பண்ணுறோம், நம்ம வந்து 2 setTimeout வைக்கிறோம். ஸோ இது என்ன பண்ணுது, திருப்பியும் 1 செகண்டுக்கு அப்புறமா, அதாவது இது முடிஞ்ச 1 செகண்டுக்கு அப்புறமா 2 டிஸ்பிளே ஆகுது. அண்ட் இதுவும் என்ன ஆகுது, இது ரெண்டும் சேமாக இருக்கிறதுனால நீங்கள் இதுவும் பார்த்தீங்கன்னா அதே தான் ஒர்க் ஆகுது. ஸோ இதுவும் சைமல்டேனியஸாக ரன் ஆகுது பிகாஸ் ஆஃப் தி டைமிங். இங்கேயும் 1000 வச்சுருக்கீங்க, 1000 வச்சுருக்கீங்க இல்லையா. ஸோ இது நீங்கள் என்ன பண்ணணும், இந்த கோடை வந்து யூ ஹேவ் டு புட் இன்சைட் திஸ் setTimeout. ஓகே, பிகாஸ் இதுதான் கரெக்டான லாஜிக், இங்கே பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஓகே, லெட்ஸ் சேவ் திஸ் அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து setTimeout இங்கே இருக்குது. ஓகே, அண்ட் ஃபஸ்ட்டு வந்து நம்ம HTML 3 மாற்றுறோம், இதுக்குள்ளே setTimeout இருக்குது, அதுக்குள்ளே நம்ம 2 மாற்றுறோம், திருப்பி அதுக்குள்ளே வந்து setTimeout இருக்குது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளேயும் போயிட்டே இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அவுட்புட் பார்த்துட்டு நம்ம வந்து செக் பண்ணலாம். இருக்கேன், லெட்ஸ் சேவ் திஸ் அண்ட் செக் பண்ணி பாருங்கள். ரிஃப்ரெஷ் 3 2 1 வருது, சூப்பர். இப்போ திருப்பி வந்து என்ன வேணும், உனக்கு ஹாப்பி நியூ இயர் வேணும் இல்லையா, அதுக்கு என்ன பண்ணலாம், திருப்பியும் இந்த setTimeoutக்குள்ளே வந்து ஹாவ் டு புட் அனதர் setTimeout. ஓகே, setTimeout அதே மாதிரி ஆரோ ஃபங்க்ஷனுக்குள்ளே இந்த கோடை போட்டுக்கிறேன். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1000
மில்லி செகண்ட்ஸ்க்கு அப்புறம் ரன் ஆகணும். என்ன கோடு இதான் என் கோடு, கரெக்டாக? ஸோ இது நான் வந்து இங்கே போட்டுக்கிறேன் அண்ட் கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன் சேர்த்துக்காக. ஓகே, ஸோ கொஞ்சம் நீங்கள் வந்து குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணி பாருங்கள், அப்போ உங்களுக்கு இது புரியும். லெட்ஸ் சேவ் திஸ். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சிம்பிள் லாஜிக்கு வந்து we are writing this much of line of code. ஓகே, நம்ம அவுட் செக் பண்ணி பார்க்கலாருங்க. ஸோ ரிஃப்ரெஷ் 3 2 1 ஹாப்பி நியூ இயர் சொல்லிட்டு வருது. ஓகே, சூப்பர். பட் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரே ஃபங்க்ஷன் வந்து we are calling inside that function. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு setTimeout வந்து யூஸ் பண்ணியிருக்கோமா, அதே மாதிரி இங்கே யூஸ் பண்ணியிருக்கோமா, இங்கே பண்ணியிருக்கோம் பாருங்கள். டோட்டலாக 4 யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ப்ரோக்ராமேட்டிக்கில் வந்து ஒரு பேட் ப்ராக்டிஸ். இதுதான் நம்ம என்ன கால் பண்ணுவோம் அப்படின்னா கால் பேக் ஹெல் அப்படின்னு கால் பண்ணுவாங்க. பிகாஸ் கால் பேக்குள்ளே போயிட்டே இருக்கு இல்லையா, அதான் வி கால் அஸ் கால் பேக் ஹெல். ஸோ இந்த கால் பேக்னு வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, கரெக்டாக? கால் பேக்னா நம்ம ஏதாச்சும் விஷயங்கள் வந்து அக்கம்ப்ளிஷ் பண்ணிவிட்டு இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும் அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிப்பீங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் அதை கிளிக் பண்ணால் எனக்கு வந்து ஏதாச்சும் அலர்ட் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? ஸோ யூ வில் ஹாவ் அ டாம் லிசனர். ஸோ ரிசல்ட் el.add ஈவன் லிசனர் மூலியமா. ஸோ ஏன்னா இதுதான் என்ன ரிசல்ட் இல்லையா? ஸோ இந்த ரிசல்ட் வந்து நான் கிளிக் பண்ணாமல் வச்சுக்கலாம், இல்லை வந்து டைட்டில் கூட வச்சுக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் H1 வச்சுக்கோங்களேன், இதை எப்படி வாங்கலாம்? ஸோ இது வந்து டாக்குமெண்ட் டாட் query செலக்டர், இதை வந்து H1 செலக்ட் பண்ண போகிறோம் இல்லையா? H1 செலக்ட் பண்ணிட்ட உடனே I have to put it inside single quotes or double quotes. ஓகே, இப்போ வந்து இதுக்குள்ளே வந்து நான் ஒரு add listen பண்ண போகிறேன். என்னென்னா கிளிக். ஸோ இது கிளிக் ஆச்சுன்னா I want to run my callback. இதான் என்ன callback function. ஓகே, என் callback function நான் அலர்ட் பண்ண போகிறேன். You have clicked the heading tag ன்னு போகிறேன். இப்போ பாருங்கள், let's save this and refresh பண்ணி பாருங்களேன். refresh இதெல்லாம் ஒர்க் ஆகும். இப்போ நான் வந்து இதை கிளிக் பண்ணேன்னா இது வந்து என்ன பண்ணுது? ஸோ ஆட்டோமேட்டிக்காக இதை ஆக்டிவேட் பண்ணுது. பிகாஸ் ஐ ஹவ் கிளிக்ட் இட், ரைட்? ஸோ கிளிக் பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணணும். ஸோ இந்த ஃபங்க்ஷன் தான் we called as callback. ஓகே, ஸோ கிளிக் பண்ணும்போது இது மாதிரி வந்துச்சு இல்லைங்களா? ஸோ இதுதான் we called as callback. ஸோ இது மாதிரி கால்பேக்குள்ளே வந்து சேம் ஃபங்க்ஷன் இது மாதிரி யூஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அது என்லெஸ்ஸாக போயிட்டே இருக்கும். எப்படி நீங்கள் வந்து ஒரு பார்பர் கடைக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முடி வெட்டும் போது பேக்கில் பார்த்தீங்கன்னா அப்படியே போயிட்டே இருக்குமா இருக்கும் இல்லைங்களா? ஸோ அது மாதிரி ஒரு எஃபெக்ட். ஸோ இது என்ன பண்ணோன்னா நிறைய ப்ராப்ளம்ஸை உருவாக்கும். ஓகே, ஸோ ரீடபிலிட்டியை ஃபஸ்ட்டு குறைக்கும். ஏன்னா நம்ம கஷ்டமாக இருக்கும். இப்போ நம்ம வந்து சிம்பிள் கோட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம், கரெக்டாக ஒரே லைன் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். பட் வாட் சப்போஸ் இங்கே வந்து ஒரு 30-40 லைன் ஆஃப் லாஜிக்ஸ் இருக்குது அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் டெவலப்பர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா இதுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு மெக்கானிக் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு தான் உருவாக்குனாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா ப்ராமிசஸ். அண்ட் இன்னும் ப்ராப்ளம் பார்த்துடலாம். என்ன ப்ராப்ளம்னா நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் வந்து ஏதாவது ஒரு நெட்வொர்க் சிஸ்டம் யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறேன், I'll go to Google and advise APIன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுறேன். ஓகே, லெட்ஸ் கிளிக் ஆன் எனி ஃபர்ஸ்ட் லிங்க். ஸோ லெட்ஸ் சேவ் திஸ். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் எண்ட் பாயிண்ட். ஸோ இது வந்து பேக் எண்ட் பாயிண்ட் மாதிரி. ஸோ இதுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா வந்து இது மாதிரி வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் வரும். ஓகேவா? நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மேபி உங்களுக்கு வந்து இப்படி இருக்கும் பார்க்கும்போது. ஓகே, ஸோ லெட்ஸ் காப்பி திஸ். இதான அவுட்புட். ஸோ என்ன பண்ணுறேன்னா இந்த எண்ட் பாயிண்ட் நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ என்ன பண்ணலாம் நம்ம டேரெக்டாக? ஸோ ஜாவாஸ்கிரிப்டில் வந்து சம்திங் கால் ஃபெச். இது பற்றி நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதுக்குள்ளே வந்து நான் கெட் பண்ணுறேன். அண்ட் நான் என்ன பண்ணுறேன், லெட்ஸ் சேவ் திஸ் இன் அ வேரியபிள் லைக் advice API அப்படின்னு போடுறேன். ஓகே, நம்ம லாக் பண்ணி பார்க்கலாமா? லெட்ஸ் லாக் திஸ். லாக் advice API. லெட்ஸ் சேவ் திஸ் அண்ட் செக் பண்ணி பாருங்களேன். கன்சிடர் பார்த்தீங்கன்னா we have a promise. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபெச்லாம் பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட்டாக இட் ஃபாலோஸ் ப்ராமிஸ் பேட்டர்ன். ஓகே, பட் சேஞ்ச் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் அதை ஃபிச் பண்ணும்போது ஸோ இட் இஸ் கோயிங் டு கெட் தி இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் தி தேர்ட் பார்ட்டி இல்லையா? ஸோ கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ கொஞ்சம் டைம் எடுக்கும் போது நம்மளுக்கு கீழே வந்த கோடு வந்து எதுவுமே ஒர்க் ஆகாது இல்லையா? ஸோ இந்த ப்ராப்ளம்காக தான் இந்த ப்ராமிசஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ரைட், நான் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ப்ராமிசஸ் வந்து எப்படி கிரியேட் பண்ண சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, ஸோ ஜாவாஸ்கிரிப்டில் நம்ம எப்படி வந்து ஆப்ஜெக்ட் அரே அப்படின்னு கால் பண்ணுவோமோ அதே மாதிரி ப்ராமிசஸ் எப்படி கிரியேட் பண்ணலாம்னா ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணலாம். ஓகே, ஸோ இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் இல்லை, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டர். கன்ஸ்ட்ரக்டர் அர்த்தம் நான் என்ன பண்ணுறேன், இதை நான் வந்து ஒரு சிம்பிள் லாக் பண்ணி பார்க்கவா? கான்ஸ் ரிசல்ட்னு போடுறேன், இல்லை வந்து மை ப்ராமிஸ் போடுறேன். ரிசல்ட் மேக் நோ சென்ஸ் இல்லையா? மை ப்ராமிஸ் இதான் நம்ம வேரியபிளுக்கான ஒரு ப்ராப்பரான கன்வர்ஷன் நேம். ஓகே, லெட்ஸ் சேவ் திஸ். இதை வந்து லாகில் பண்ணி பார்க்கலாமா? லெட்ஸ் லாக் மை ப்ராமிஸ், சேவ் அண்ட் செக் பண்ணி பாருங்களேன். நம்ம அவுட்புட் போனீங்கன்னா இங்கே வந்து ப்ராமிஸ் கன்ஸ்ட்ரக்டர் cannot be invoked without a new அப்படின்னு வருது. ஸோ விச் மீன்ஸ் கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன் சேர்த்துக்காக. ஸோ ப்ராமிஸ் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டர் வந்து கண்டிப்பாக நீ நியூ யூஸ் பண்ணணும் இல்லையா? ஸோ என்ன பண்ணுறேன், இங்கே வந்து நியூ யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ நீங்கள் வந்து நல்லா வச்சுக்கோங்க. கன்ஸ்ட்ரக்டர்னாவே யூ ஹேவ் டு யூஸ் நியூ அண்ட் நம்ம யூஸ் பண்ணது வந்து ப்ராமிஸ் இல்லையா? அதான் ப்ராமிஸ். அண்ட் இந்த ப்ராமிஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து we have few arguments. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து we have a resolve and we have a
ரிஜெக்ட் அப்படின்னு இருக்குது. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா லெட்ஸ் see a பேசிக் திங். ஓகே, ப்ராமிஸ் எப்படி ஒர்க் ஆகும்? ஸோ ப்ராமிஸ் வந்து ஒன்று பண்ணுவாங்க, ஓகேவா? ஸோ டிட், இன்னொன்று வந்து பண்ண மாட்டாங்க, டிட் நாட். ஓகே, ஸோ இதான் 2 சினாரியோ, கரெக்டாக? ஸோ ப்ராமிஸ் நீங்கள் பண்ணும்போது நீங்கள் வந்து எதர் அவங்க வந்து அது பண்ணியிருப்பாங்க, இல்லைனா வந்து அவங்க பண்ணியிருக்க மாட்டாங்க, கரெக்டாக? ஸோ இது நம்ம வந்து ப்ராமிஸில் எப்படி நம்ம கால் பண்ணோம் அப்படின்னா, டிட் அப்படின்னா வி கால் இட் அஸ் ரிசால்வ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தடை கால் பண்ணுவோம். ஓகே, அதுவே பண்ணல சம் கைண்ட் ஆஃப் எரர் அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணுவோம் இந்த ப்ராமிஸை. ஓகே, இதுதான் சிம்பிள் லாஜிக். ஓகே, ஸோ ஒரு ப்ராமிஸை க்ரியேட் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா, இது மாதிரி நியூ கீவேர்டில் ப்ராமிஸ் கன்ஸ்ட்ரக்டரை நீங்கள் கால் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்து வி ஹேவ் டு ஹேவ் அ ஃபங்க்ஷன். ஸோ பேசிக்கலி வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ். ஓகே, ஸோ இது என்ன பண்ணலாம்னா இதுக்குள்ளே வந்து ஒரு டிப்பிக்கல் ஃபங்க்ஷன் மாதிரி நீங்கள் வந்து எதர் நீங்கள் இப்படி பண்ணலாம் ஃபங்க்ஷன், இதுக்குள்ளே வந்து ஒரு இப்படி நீங்கள் போட்டுக்கலாம், ஆர்குமெண்ட்டாக நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், யூ ஹேவ் டு கால் தி ரிசால்வ் ஆர் ரிஜெக்ட். ஓகே, இப்படி கால் பண்ணிக்கலாம், இது ஒரு வே. பட் இதோட வந்து எஃபிஷியன்ட் வே பார்த்தீங்கன்னா நம்ம ES6 வந்து ஆரோ ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம அதை வச்சுக்க பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் இதே கோடு வந்து நியூ ப்ராமிஸ், இதுக்குள்ளே வந்து அதே மாதிரி ஐ வில் யூஸ் ஃபேட் ஆரோ ஃபங்க்ஷன் அண்ட் இதுக்குள்ளே வந்து என்ன பண்ணுறேன், நான் வாங்குகிறேன் இந்த ரிசால்வ் அண்ட் ரிஜெக்ட் வச்சுக்கலாம், ரிசால்வ் ரிஜெக்ட். ஓகே, இப்போ பாருங்கள் இது ஈஸியாக இருக்கா, இது ஈஸியாக இருக்கா? ஓகே, ஸோ லெட்ஸ் ஸ்டிக் வித் மாடர்ன் ஜாவாஸ்கிரிப்ட், அதனால் நான் இந்த கோட் வச்சுக்கிறேன், ரிமூவ் பண்ணிக்கிறேன், ரைட்டா? லெட்ஸ் சேவ் திஸ். அண்ட் இப்போ என்ன பண்ணுறேன்னா இது வந்து ஒரே சேவ் பண்ணிக்கலாமா, கான்ஸ் ரிசல்ட், இல்லை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மை ப்ராமிஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகே, அண்ட் லெட் சேவ் திஸ், ஃபார்ம் பண்ணிக்கிச்சு சூப்பராக, அண்ட் லாக் பண்ணிக்கலாம் நம்மளோட ப்ராமிஸை. ஸோ மை ப்ராமிஸ், லெட் சேவ் திஸ் அண்ட் செக் பண்ணி பாருங்களேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஃபெச்சில் பார்த்த மாதிரி வி ஹேவ் அ ப்ராமிஸ், நம்ம வந்து கரெக்டாக வந்து நம்ம வந்து லாக் பண்ணிக்கிறதுனால நம்ம ப்ராமிஸ் காமிக்குது. ஸோ இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இல்லையா, ஸோ ப்ராமிஸ்குள்ளே வந்து வி ஹேவ் அ ப்ரோட்டோடைப் கால் ப்ராமிஸ். ஓகே, அண்ட் அது நம்ம பார்க்கலாம். இப்போ மெயினாக 3 இருக்குது பார்த்தீங்களா, ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து ப்ரோட்டோடைப் இருக்குது ப்ராமிஸ், செகண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டேட். ஸோ ப்ராமிஸில் பார்த்தீங்கன்னா வந்து வி ஹேவ் 3 டைப் ஆஃப் ஸ்டேட்ஸ். ஓகே, ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து வி ஹேவ் சம்திங் கால் பெண்டிங். பெண்டிங்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆர்டரை வந்து தந்திருக்கீங்க அப்படின்னா ப்ளேஸ் பண்ணியிருக்கீங்க இல்லையா, இந்த ஆர்டர் வந்து பெண்டிங் ஸ்டேட்டஸில் இருக்கும், கரெக்டாக? செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வி கால் இட் அஸ் ஃபுல்ஃபில்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபுல்ஃபில்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஒரு பொருள் நீங்கள் ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு வந்துச்சுன்னா வி கால் இட் அஸ் ஃபுல்ஃபில். ஓகே, பட் வாட் சப்போஸ் நீங்கள் ஆர்டர் பண்ணி வந்து கிடைக்கல அப்படின்னா அது வந்து ஒரு எரர் இல்லையா, ஸோ அதை நம்ம வீடியோ யூஸ் பண்ணுவோம்னா ரிஜெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிப்போம். ஓகே, இதுதான் அந்த 3 ஸ்டேட்ஸ். ஸோ நீங்கள் இனிஷியலி ஒரு ப்ராமிஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது டிஃபால்ட்டாக பெண்டிங் ஸ்டேட்டில் இருக்கும். ஓகேவா, அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெண்டிங்கில் காமிக்குது. ஓகே, ஸோ ஒன்ஸ் இந்த ப்ராமிஸ் வந்து ரிசால்வ் ஆயிடுச்சு, ரிசால்வ்னா பக்காவாக வந்துச்சு அப்படின்னா ஃபுல்ஃபில் ஸ்டேட்டுக்கு போகும். ஓகே, அண்ட் வாட் சப்போஸ் இது வந்து ஏதாச்சும் எரர் வந்துச்சு அப்படின்னா ரிஜெக்ட் ஸ்டேட்டுக்கு போகும். ஓகே, இதுதான் இருக்கிற 3 ஸ்டேட்ஸ். ஓகே, ஸோ இதை நீங்கள் வந்து கூகுள் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறேன்னா சும்மா சர்ச் பண்ணி பார்க்கலாம், ப்ராமிஸ் ஸ்டேட்ஸ் இன் ஜாவாஸ்கிரிப்ட் போடலாமா, அண்ட் லெட் கிளிக் ஆன் தி mozilla.org. ஸோ இதை பார்த்தீங்கன்னா வந்து தெரியும் உங்களுக்கு. ஸோ பெண்டிங், ஃபுல்ஃபில்டட், ரிஜெக்டட். ஓகே, நான் வந்து ரிஜெக்ட் போட்டிருக்கேன்னா ரிஜெக்டட். ஓகே, இட்ஸ் சேவ் திஸ். ஸோ இதுதான் வந்து ப்ராப்பரான ஸ்டேட்ஸ். ஸோ நிறைய இன்டர்வியூ கொஸ்டின்ஸில் இதை கேட்பாங்க, ப்ராமிசஸோட ஸ்டேட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு யூ ஹேவ் டு ஆன்சர் இட் லைக் பெண்டிங், ஃபுல்ஃபில்ட், ரிஜெக்டட். ஓகேவா, சூப்பர். ஸோ என்ன பண்ணியிருக்கோம், நம்ம அழகாக வந்து வி ஹேவ் கிரியேட்டட் அ ப்ராமிஸ். அண்ட் இதுக்குள்ளே வந்து இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா ஒரு ஒர்க் ஃப்ளோ வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு காஃபி ஷாப் போகிறேன். ஸோ நான் வந்து ஏதாவது காஃபி நான் ஆர்டர் பண்ண வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு வந்து அந்த காஃபி வந்து அதுக்கான பால், அந்த காஃபி மிஷின் எல்லாமே இருக்கான்னு செக் பண்ணணும், கரெக்டாக? ஸோ நான் என்ன பண்ணுறேன், ப்ரோமேட்டிக்காக ஒரு லாஜிக் ரைட் பண்ணுறேன். ஸோ என்ன பண்ணுறேன், கான்ஸ் மிஷின் ஒர்க்ஸ் அப்படின்னு போடுறேன். ஓகேவா, இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் டிஃபால்ட்டாக ட்ரூ வைக்கிறேன். ஓகே, ஸோ மேனுவலாக வைக்கிறேன். அண்ட் இப்போ வந்து இஃப் கண்டிஷன் செக் பண்ணுறேன், என்னென்னா மிஷின் வந்து ஒர்க் ஆச்சு அப்படின்னா ஐ வாண்ட் டு கிவ் தெம் அ காஃபி, give the customer the coffee. Okay, but what suppose sometimes வந்து இந்த மிஷின் வந்து ஒர்க் ஆகாமல் இருக்கலாம் இல்லையா, அந்த சமயத்தில் I want to give them message. So coffee machine is broken அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, let's save this. அண்ட் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா எந்த அவுட்புட்டும் வராது. பட் நம்ம என்ன பண்ணலான்னா ஜஸ்ட் வந்து நம்ம கண்டிஷன் பாருங்களேன். ஸோ மிஷின் வந்து ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா அந்த கோட் ரன் ஆகணும். ஓகேவா, விச் மீன்ஸ் இது வந்து ஒரு சக்ஸஸ். ஓகே, பிகாஸ் நம்ம வந்து அந்த ப்ராமிஸ், அது நம்ம ப்ராமிஸ் என்னது, காஃபி. நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம பேருக்கு மாற்றிக்கலாம். ஸோ ஆர்டர் காஃபி அப்படின்னு போடலாம். ஓகே, எதை மாதிரி என்ன பண்ணிக்கிறேன் வந்து ரீநேம் பண்ணிக்கிறேன். அண்ட் நம்ம ஸ்டேட் என்னது, டிட் ஆர் டிட் நாட். ஓகே, இங்கே வந்து நம்மளோட டிட் வரணும், கரெக்டாக? ஸோ இங்கே வந்து டிட் வரணும் அண்ட் இங்கே வந்து டிட் நாட் வரணும். ஓகே, லெட்ஸ் சேவ் திஸ். இதான் நம்ம லாஜிக் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ இதுதான் நான் எக்ஸ்பெக்டட் ஒர்க் ஃப்ளோ. ஸோ இந்த ப்ராமிஸில் வந்து நான் வந்து காஃபி ஆர்டர் பண்ணுறேன். ஸோ மிஷின் ஒர்க் ஆச்சுன்னா கண்டிப்பாக காஃபி இருக்கும் எனக்கு, கரெக்டாக? அப்போ நான் என்ன பண்ணணும்னா ஸோ இங்கே வந்து ரிசால்வ் பண்ணணும் அதை. ஸோ ரிசால்வில் போயிட்டு ஐ கேன் கால் தி ரிசால்வ். இந்த ரிசால்வ் எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேராமீட்டர்ஸ்லேருந்து வருது.
ஓகே, ஸோ இந்த ரிசால்வ் இந்த ரிஜெக்ட்லாம் யார் தருவான்னு பார்த்தீங்கன்னா இந்த JavaScript ரன் டைம் என்விரான்மெண்ட், அந்த JavaScript இன்ஜின் வந்து தரும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து இதுக்காக நீங்கள் வந்து எங்கே ரைட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் நியூ ப்ராமிஸ் நீங்கள் கால் பண்ணும் போது இட் வில் கிவ் அஸ் 2 கைண்ட் ஆஃப் கால் பேக்ஸ். இதெல்லாம் ஒன்று பார்த்தீங்கன்னா ரிசால்வ், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட். ஓகே, ஸோ இப்போ ரிசால்வ் என்ன பண்ணலாம்னா ஐ எம் கோயிங் டு கிவ் திஸ் டெக்ஸ்ட். என்னது, கிவ் தி கஸ்டமர் தி காஃபின்னு போட்டுட்டு என்ன பண்ணுறேன், ஒரு காஃபி சிம்பிள் போட்டுக்கிறேன். ஸோ காஃபி லெட்ஸ் சேவ் திஸ் அண்ட் நம்ம செக் பண்ணி பார்க்கலாமா. அண்ட் ரிஃப்ரெஷ், திருப்பி பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்ஃபில்டு வந்துச்சு. இப்போ பார்த்தீங்களா, ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெண்டிங் இருந்தது. கரெக்டாக நீங்கள் செக் பண்ணி தெரியும் உங்களுக்கு. லெட்ஸ் சேவ் திஸ் அண்ட் இதை நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ லெட்ஸ் கமெண்ட் திஸ் கோட், சேவ் பண்ணி பாருங்கள். டிஃபால்ட் ஸ்டேட்டஸ் வந்து பெண்டிங்கில் இருக்குது. ஸோ எப்பப்பெல்லாம் நீங்கள் வந்து ஒரு ப்ராமிஸ் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணுறீங்களோ அதோட டிஃபால்ட் பிஹேவியர் வந்து பெண்டிங்கில் இருக்கும். எப்போல்லாம் வந்து அந்த ப்ராமிஸை வந்து நீங்கள் ரிசால்வ் பண்ணியிருக்கீங்களோ, ஓகே, யூஸிங் திஸ், ஸோ ரிசால்வ் பண்ணியிருக்கீங்களோ அப்போ வந்து அது வந்து ஃபுல்ஃபில் ஸ்டேட்டில் வந்திருக்கும். ஃபுல்ஃபில் ஸ்டேட்டில் போயிட்டு அந்த ரிசால்வ் மெத்தடுக்குள்ளே நீ என்ன தந்திருக்கீங்களோ, ஓகே, இப்போ நம்ம டெக்ஸ்ட் தந்திருக்கோம் இல்லையா, அந்த டெக்ஸ்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக பாஸ் பண்ணிச்சு பாருங்கள். அதே சப்போஸ் நான் வந்து அதுக்குள்ளே வந்து ஒரு ஆப்ஜெக்ட் தர வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் கான்ஸ் ஆர்டர் டீட்டெயில்ஸ் அப்படின்னு போட்டுட்டு ஒரு சிம்பிள் ஆப்ஜெக்ட் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அமௌண்ட் ஈக்குவல் டு எவ்வளோ, 15 ரூபா. இப்போலாம் வந்து 20 ருபீஸ் விற்குது, 20 போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து இந்த டெக்ஸ்ட்டுக்கு பதிலாக கோயிங் டு பாஸ் ஆர்டர் டீட்டெயில்ஸ்னால் நீங்கள் என்ன பாஸ் பண்ணுறீங்களோ அது வந்து இந்த ஃபுல்ஃபில்டுக்குள்ளே வந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த ஃபுல்ஃபில்டுக்குள்ளே வந்து வி ஹாவ் அ ஆப்ஜெக்ட் அமௌண்ட் சொல்லிட்டு. ஓகே, ஸோ இது மாதிரி இதை இன்ஃபர்மேஷன் நீங்கள் பாஸ் பண்ணுற நீங்கள் பாஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பட் நான் என்ன பண்ணுறேன், நான் இந்த எக்ஸாம்பிளுக்கு வந்து சிம்பிளாக வந்து டெக்ஸ்ட் போட்டுக்கிறேன். ஓகே, அண்ட் ஆப்ஜெக்ட் நமக்கு தேவையில்லை. அண்ட் சில பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். என்ன டவுட்னா, ரிசால்வ் இருக்கு இல்லையா, அது எங்கேருந்து வருதுன்னு கேட்பீங்க. அதுக்கு நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன், JavaScript ரன் டைம்லேருந்து வருதுன்னு சொல்லிட்டு. பட் இதே நேம் தான் நான் யூஸ் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நீங்கள் டிஃப்ரெண்ட் நேமில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ரிசால்வ் நான் சேர்த்துக்காக என்ன பண்ணுறேன், ரிசால்வ் பண்ணி போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எந்த நீங்கள் இங்கே வச்சுருக்கீங்களோ அதை நீங்கள் வந்து டேட்டா யூட்டிலைஸ் பண்ணணும். இதுதான் லாஜிக். ஓகே, ஸோ வாட் எவர் யூ கெட்டிங் இன் தி பேராமீட்டர்ஸ் இது வந்து அழகாக நீங்கள் வந்து இங்கே வாங்கிக்கணும். ஓகே, ஸோ இங்கே ரிசால்வ் தந்துட்டு ரிசால்வ் தந்தீங்கன்னா ஒர்க் ஆகாது. இட் வில் ஷோ யூ சம் எரர், ரிசால்வ் இஸ் நாட் டிஃபைன்ஸ் வருது பார்த்தீங்களா. ஸோ என்ன நீங்கள் கால் பேக்கில் யூஸ் பண்ணுறீங்களோ அதான் நீங்கள் வாங்கிக்கணும். பட் இட்ஸ் ஆல்வேஸ் குட் ப்ராக்டிஸ் டு ஃபாலோ தி ரிசால்வ் ரிஜெக்ட். இந்த கீவேர்ட் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. அதனால் என்ன பண்ணுறேன், நானும் வந்து ரிப்ளேஸ் பண்ணிக்கிறேன் ரிசால்வ்னே. லெட்ஸ் சேவ் திஸ் அண்ட் ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. ஓகேவா. பட் வாட் சப்போஸ் நான் வந்து இந்த மிஷின் வந்து ஒர்க் ஆகலன்னு வச்சுக்கோங்களேன், அப்படின்னா ஆகும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இது வந்து ஃபால்ஸ் வச்சுக்கிறேன். லெட்ஸ் சேவ் திஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டில் பெண்டிங்கில் இருக்குது. ஏன் பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னா நல்லா பாருங்கள், இப்போ வந்து ஃபால்ஸாக இருக்கிறதுனால இந்த இஃப் கண்டிஷன் வந்து ரன் ஆகாது. கரெக்டாக. ஸோ இந்த இல்ஸ் கண்டிஷன் தான் வந்து ரன் ஆகும். ஸோ இதுக்குள்ளே வந்து நம்ம ரிசால்வும் பண்ணலை, ரிஜெக்டும் பண்ணல. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து ஒரு எக்ஸ்பெக்டட் ப்ராமிஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் நடக்கலை அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், we have to reject it, right? ஸோ இதான் did not. ஸோ நம்ம என்ன பண்ணணும், we have to reject. நம்ம ரிஜெக்ட் எங்கே வருது, இட்ஸ் கமிங் ஃப்ரம் திஸ். இங்கே பார்த்தீங்களா, நான் ரிஜெக்ட் யூஸ் பண்ணாத வரைக்கும் பாருங்களேன், யூஸ் பண்ணாத வரைக்கும் டிம்மாக இருக்குது. ஓகே, இஸ் டிக்ளேர் பட் இஸ் வேல்யூஸ் நெவர் ரீட் சொல்லி வருது. பட் நான் எப்போ வந்து ரிஜெக்ட் நான் யூஸ் பண்ணுறேனோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து ஹைலைட் பண்ணிக்கிச்சு. ஓகே, பார்த்தீங்களா. இப்போ நான் வந்து இதுக்குள்ளே நான் என்ன பாஸ் பண்ண போகிறேனோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான். இதுக்குள்ளே வந்து நீங்கள் என்ன இன்ஃபர்மேஷனாக பாஸ் பண்ணலாம், ஆப்ஜெக்ட் பாஸ் பண்ணலாம், ஒரு ஃபங்க்ஷன் பாஸ் பண்ணலாம் அண்ட் வாட்ஸ் எவர். ஓகே, பட் நம்ம எக்ஸாம்பிள் வந்து ஐம் கோயிங் டு பாஸ் அ சிம்பிள் டெக்ஸ்ட் இது மாதிரி போட்டுக்க போகிறேன். ஓகே, அண்ட் கமெண்ட் ரூம் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். லெட்ஸ் சேவ் திஸ் அண்ட் செக் பண்ணிங்கன்னா வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ரிஜெக்டட்னு சொல்லிட்டு இருக்குது. பார்த்தீங்களா, ஸ்டேட்டஸ் வந்து நான் பார்த்த தேர்ட் பார்த்தோம் இல்லைங்களா, ரிஜெக்ட் வந்துருக்கு. ஸோ இதில் வந்து நம்ம என்ன மெசேஜ் தந்திருக்கோமோ இதான் மெசேஜ் தந்திருக்கோம் இல்லையா, அதே மெசேஜ் வந்துச்சு பாருங்கள். ஓகே, ப்ளஸ் அடிஷனலாக பண்ணியிருக்குன்னா ஸோ எங்கேருந்து வந்து இந்த எரர் வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம தந்திருக்கு. 13 வந்திருக்கு. ஸோ 13 எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து அதை ஓவர்வே பார்க்கும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக ஃபீல் ஆகும். நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம டிப்பிக்கலி ஒரு ப்ராமிஸ் வந்து கிரியேட் பண்ணுறோம். ஓகே, அந்த ப்ராமிஸ் வந்து எப்படி கிரியேட் பண்ணலாம்னா நியூ ப்ராமிஸ் அப்படின்ற கீவேர்டில் கிரியேட் பண்ணலாம். ஓகே, கிரியேட் பண்ணிட்டு இந்த பிளாக்குள்ளே வந்து யூ ஹேவ் டு ஹேவ் அ எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன். ஓகே, இது எப்படி இருக்கும்னா ஒரு கால் பேக் ஃபங்க்ஷன் தான், டிப்பிக்கலாக யூஸ் பண்ணுற ஒரு ஃபேக்டர் ஃபங்க்ஷன் தான். இதுக்குள்ளே வந்து we are getting 2 ஆர்குமெண்ட்ஸ், ரிசால்வ் ரிஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நேம்னு வச்சுக்கலாம் நீங்கள். ஓகேவா. ஸோ ரிசால்வ் ஃபார் எக்ஸாம்பிள் ரிசால்வ் அப்படின்னு வச்சுக்கலாம், ரிஜெக்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். பட் நல்ல கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க, நீங்கள் என்ன நேம் வந்து இங்கே வச்சுருக்கீங்களோ ஓகேவா அதே நேம் வந்து யூ ஹேவ் டு கால் இட் ஹியர். அதே மாதிரி ரிஜெக்ட் நம்பர் வந்து இங்கே வச்சுக்கணும். ஓகே, பட் இட்ஸ் ஆல்வேஸ் குட் ப்ராக்டிஸ் டு ஹேவ் இட் ஆஸ் ரிசால்வ் அண்ட் ரிஜெக்ட். ஓகே, பிகாஸ் இது ரொம்ப ஈஸியாக இருக்கு இல்லைங்களா, அதனால் இது நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போது இதுதான் நம்மளோட கோட் பிளாக். இந்த கோட் பிளாக்ல என்ன ஆகும்னா இந்த ப்ராமிஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆயிடுச்சா இல்லையா, அதாவது சக்ஸஸாக இல்லையான்னு சொல்லி ஹேண்டில் பண்ணுறதுக்கான கோட் தான் இது. ஸோ
ஸோ இதுக்குள்ள நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம we having a simple logic மிஷின் ஒர்க்ஸ் ஆயிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ பூலிங் கண்டிஷன் வாங்குறோம் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் சொல்லிட்டு. ஸோ ட்ரூவாக இருந்துச்சுன்னா இந்த பிளாக் ரன் ஆகும். இந்த பிளாக்ல இந்த ப்ராமிஸ் வந்து ட்ரூவாக சொல்லி நீங்கள் சொல்லணும் அப்படின்னா அப்போ வந்து நீங்கள் ரிசால்வ் பண்ணிக்கலாம். அதாவது இந்த ப்ராமிஸ் வந்து ஃபில்டட் அப்படின்னா நீங்கள் வந்து ரிசால்வ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, விச் இஸ் அ க்ரீன் சிக்னல். அதே வாட் சப்போஸ் இந்த ப்ராமிஸ் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா அப்போ வந்து யூ கேன் யூஸ் ரிஜெக்ட். ஓகே, இதுதான் சிம்பிள் லாஜிக். ஸோ இதற்கான ஸ்டேட்ஸ் நீங்கள் அப்படியே பார்த்துக்கலாம். இந்த ப்ராமிஸில் பார்த்தீங்கன்னா வந்து we have a promise state இது வந்து ரிஜெக்டட் ஆகிருக்கு பிகாஸ் நம்ம வந்து ஃபால்ஸ் வந்திருக்கனால இந்த எல்ஸ் பிளாக் வந்து ரன் ஆகுது. ஓகேங்களா, அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த ப்ராமிஸ் ரிசல்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா காஃபி மிஷின் இஸ் ப்ரோக்கன் சொல்லி வருது. அதாவது நம்ம இந்த ரிஜெக்டோ இந்த ரிசால்வோ நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் எந்த வேல்யூ நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுறோமோ அந்த வேல்யூ வந்து இந்த ப்ராமிஸ் ரிசல்ட்டுக்குள்ளே இருக்கும். ஓகேவா, ஸோ நான் இன்னொரு விஷயம் கிளாரிஃபை பண்ணிடுறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராமிஸ் ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் கைண்ட் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் இல்லையா. ஸோ இந்த ஆப்ஜெக்ட்குள்ளே பார்த்தீங்கன்னா we have கேட்ச். இங்கே பார்த்தீங்களா கேட்ச். இந்த கேட்ச்சு ஃபைனலி அதெல்லாம் நமக்கு கேள்விப்பட்டு ஞாபகம் இருக்கா, எரர் ஹேண்ட்லிங். ஸோ போன வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா எரர் ஹேண்ட்லிங்கில். ஸோ ப்ராமிஸ் வந்து பை டிஃபால்ட்டாக இட் இஸ் யூஸிங் ட்ரை கேட்ச் பிளாக். ஓகே, பிகாஸ் இப்போ பார்த்தா தெரியும் உங்களுக்கு நம்ம வந்து ரிஜெக்ட் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து ஒரு எரர் இல்லையா. ஸோ இது என்ன பண்ணியிருக்குது அழகா, இட் இஸ் கிவிங் அஸ் இன் எரர் ஃபார்மேட். பார்த்தீங்களா எரர் ஃபார்மேட் வித் டேக் ட்ரேஸில் வந்திருக்கு பார்த்தீங்களா. ஸோ இது என்ன பண்ணியிருக்குன்னா இந்த ப்ராமிஸ்குள்ளே இருக்கிற எல்லா கோடுமே வந்து ஒரு ட்ரை கேட்ச் பிளாக்குள்ளே இருக்குது. ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, அதுவே எரர் வந்துச்சுன்னா இது வந்து உங்களுக்கு ட்ரோ பண்ணுற மாதிரி ரிஜெக்ட் வந்து உங்களுக்கு ட்ரோ பண்ணும் எரர்ஸை. ஓகேவா, ஸோ அதனால் தே ஹேவ் அ இன்பில்ட். ஸோ இந்த கேட்சும் ஃபைனலியும் வச்சுருக்காங்க. ஓகேவா, அண்ட் புதுசாக பார்க்குற மாதிரி யூ ஹேவ் சம்திங் கால் டென் அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா, அது நம்ம பார்க்கலாம். அண்ட் பிஃபோர் தட் ஸோ இந்த ப்ரோடோடைப்பில் பார்த்தீங்கன்னா we have a promise அண்ட் நெக்ஸ்ட் இன்னும் ப்ரோடோடைப் பார்த்தீங்கன்னா we have an object பிகாஸ் இதுவும் ஒரு ஆப்ஜெக்ட் தான் இல்லையா. ஸோ ஆப்ஜெக்ட்டில் நம்ம யூஸ் பண்ண மாதிரி டூ ஸ்ட்ரிங் இருக்குது, டூ லொக்கல் ஸ்ட்ரிங் இருக்குது, அது மாதிரி எல்லாமே இருக்குது பாருங்கள். ஓகே, ஸோ விச் மீன்ஸ் நீங்கள் ஆப்ஜெக்ட்டில் யூஸ் பண்ணுற அந்த அரே மெத்தட்ஸ் கூட நீங்கள் ப்ராமிசஸில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ரொம்ப டீப்பாக போக விரும்பல, பட் இதுதான் எக்ஸாக்ட் திங். ஓகே, சூப்பர். ஸோ இப்போது நீங்கள் தெரிஞ்சுக்கிற விஷயம்னு பார்த்தீங்கன்னா ப்ராமிசஸில் வந்து we have to understand in 2 code blocks. ஓகே, ஸோ இந்த ப்ராமிசஸ் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா we have something called ப்ரொடியூசிங் கோட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கன்சியூமிங் கோட்னு இருக்குது. ஓகேவா, ஸோ ப்ரொடியூசிங் கோட்னா யார் ப்ராமிஸ் வந்து தந்தா. ஓகே, ஸோ கன்சியூமிங்னா யார் ப்ராமிஸை வந்து கன்சியூம் பண்ணா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், we have declared a promise. ஓகே, ஸோ கேஜிஎஃப்ல பார்த்தீங்கன்னா வந்து அவங்க அம்மா வந்து ப்ராமிஸ் தருவாங்க இல்லையா. ஸோ அவங்க தான் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசிங் கோட் இந்த எக்ஸாம்பிளில். ஓகே, ஸோ ராக்கி பாய் தானே அந்த ப்ராமிஸை வந்து ஃபில்லோ ரிஜெக்டோ பண்ணார், அவர் தான் வி கால்ட் அஸ் கன்சியூமிங். ஓகே, ஸோ இந்த ப்ரொடியூசிங் கோடில் பார்த்தீங்கன்னா வந்து we are just have the promise. ஓகே, பட் இந்த ப்ராமிஸ் நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா யூஸிங் தி கன்சியூமர் கோட். ஓகே, ஸோ என்ன பண்ணுறேன்னா உங்கள் தெரிஞ்சுக்காக நான் வந்து ஐ வில் ரிமூவ் திஸ் அண்ட் நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். இப்போ நீங்கள் சேவ் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எவ்ரி திங் ஒர்க்ஸ் கூல் இல்லையா, பட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கு எதுவுமே ஹேண்டில் பண்ணணும். ஸோ இங்கே வந்து நான் எப்படி சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சுன்னா இப்படி பண்ணணும், சக்ஸஸ்ஃபுல் ஆகலாம் இப்படி பண்ணணும்னு சில விஷயம் இருக்குது இல்லையா. அதை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா இந்த ப்ராமிசஸ் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு சில வே இருக்குது. ஐ வில் கட் திஸ், நம்ம தேவையில்லை, உங்களுக்கு ஆல்ரெடி புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். லெட் சேவ் திஸ் அண்ட் இந்த ரிசால்வும் தேவையில்லை, க்ளீன் பண்ணிக்கலாம். ஓகே, லெட் சேவ் திஸ். ஓகே, அண்ட் என்ன பண்ணுறேன்னா கீழே வந்து ஒரு மெசேஜ் போடுறாங்க. ஸோ லெட்ஸ் லாக் திஸ் ஹியர். லாகில் என்ன பண்ணுறேன்னா ஆர்டரிங் காஃபின்னு போடுறேன், காஃபி. ஓகே, லெட் சேவ் திஸ். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ரிஃப்ரெஷ் பண்ணும்போது பை டிஃபால்ட்டாக வந்து காஃபி மிஷின் இஸ் ப்ரோக்கன் சொல்லி வருது இல்லையா. பிகாஸ் நம்ம வந்து இங்கே வந்து மிஷின் ஒர்க்ஸ் வந்து ஃபால்ஸ் வச்சுருக்கோம், நான் ட்ரூ வச்சுக்கிறேன், ட்ரூ. லெட் சேவ் திஸ். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து டக்குன்னு வந்து ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. ஓகே, பட் நார்மல் சேனரியில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கடைக்கு போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நார்மல் கடை கூட பரவாயில்ல, பட் இந்த காஃபி டே அது மாதிரி கடைக்கு போனீங்க வச்சுக்கோங்களேன். ஒரு காஃபி நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு தான் வந்து டெலிவரி பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அங்கே நம்ம என்ன பண்ணலான்னா இந்த லாஜிக்கை வந்து இந்த ப்ராமிஸ்குள்ளே வந்து யூ கேன் யூஸ் எ ஸ்பெஷல் ஃபங்க்ஷன். நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். செட் டைம் அவுட் யூஸ் பண்ணிக்கலாமா, செட் டைம் அவுட் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்குள்ளே. ஸோ இதான் என்னோட பிளாக் கோடு. ஓகே, என் கோடு அண்ட் கோடு வந்து எனக்கு வந்து ஒரு 2 செகண்ட்ஸா இல்லை 1 செகண்ட் கழிச்சு வந்தால் போதும். ஓகேவா, ஸோ 1 வச்சுக்கிறேன். லெட்ஸ் சேவ் திஸ். 1 கிடையாது, 1 செகண்ட்னா 1000 மில்லி செகண்ட்ஸ் இல்லையா, 1000 போட்டுக்கிறேன். லெட்ஸ் சேவ் திஸ் அண்ட் செக் பண்ணி பார்க்கலாம். ஆர்டரிங் காஃபி அண்ட் 1 செகண்ட் கழிச்சு எதுவுமே மாறல. ஏன் மாறலாம் பார்த்தீங்கன்னா ஸோ ப்ராமிசஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி ஒர்க் ஆகும் தெரியணும் கரெக்டாக. ப்ராமிசஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் கைண்ட் ஆஃப் asynchronous டாஸ்க். asynchronousனா இதை உங்களுக்கு சொல்ல நினைக்கிறேன், இப்போ சொல்கிறேன். asynchronousனா ஸோ ஜாவாஸ்கிரிப்டில் வந்து we have 2 types of code. ஜாவாஸ்கிரிப்ட் இல்லை,
பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் கோட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சிங்க்ரனஸ் கோட், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஏசிங்க்ரனஸ் கோட். சிங்க்ரனஸ் கோட்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து லைன் 1 2 3ன்னு சொல்லிட்டு சீக்வென்ஷியல் ஆர்டரில் வந்து உங்களுக்கு வந்து கோட் ரன் பண்ணும். ஓகேவா? ஸோ அந்த சினாரியோவில் வாட் சப்போஸ் நம்ம கோடு வந்து லைக் லைன் 3ல் வந்து வி ஹாவ் API காலில் வந்து நான் வந்து ஒரு டேட்டா வாங்க வச்சுக்கோங்களேன், விச் இஸ் அரௌண்ட் 1 MB. ஸோ 1 MB டெவலப் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும் இல்லையா? அப்போ என்ன பண்ணோம்னா அந்த 1 MB வரைக்கும் டெவலப் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணோம். ஓகே, வெயிட் பண்ணோம். கீழே இருக்கிற எந்த கோடுமே ரன் ஆகாது. ஓகேவா? அதான் சிங்க்ரனஸ் பண்ணுற வேலை. ஸோ இதால் தான் வந்து அப்ளிகேஷன் ரொம்ப ஸ்லோவாகும். பிகாஸ் நிறைய ரிசோர்ஸ் தேவைப்படுதுன்னா நிறைய டெவலப் பண்ணணும் இல்லைங்களா? கண்டிப்பாக இந்த கோட்லாம் ரன்னே ஆகாது. ஸோ இது 1 MB டெவலப் பண்ணால் மட்டும் தான் நெக்ஸ்ட் லைனுக்குள்ளே போகும். கரெக்டாக இதுதான் சிங்க்ரனஸ் கோட். பட் வேரஸ் இந்த ப்ராமிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு asynchronous ஆப்ரேஷன். ஸோ விச் மீன்ஸ் லைக் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு வாட்டியுமே வந்து இது மாதிரி ஒரு டைம் எடுக்குது அப்படின்னா அது வந்து வெயிட் பண்ணாது. ஓகேவா? ஸோ எல்லா கோடும் எக்ஸிட் பண்ணணும். பட் எப்போ வந்து இந்த API கால் வந்து முடியுதோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த ரெஸ்பான்ஸ் நமக்கு தரும். ஓகே, ஸோ நான் சொல்கிறது புரியலன்னா ஒரு சின்ன ஒரு ப்ராக்டிக்கலாக பார்க்கலாமா? ஸோ நம்ம ஒரு கடைக்கு போகிறோம். ஓகே, ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறோம்னு வச்சுக்கோங்க. ரெஸ்டாரண்ட் போயிட்டு நம்ம வந்து ஒரு 10 டேபிள் இருக்காங்க, அதே எக்ஸாம்பிள். ஸோ அதில் வந்து ஒரு வெயிட்டர் வராரு, உங்கள் ஆர்டர் வாங்கிக்கிறார். வாங்கிட்டு டீ மாஸ்டர்கிட்ட போயிட்டு உங்கள் ஆர்டர் சொல்கிறாரு இல்லையா? சொல்லி என்ன பண்ணுவார்? அவங்களா வெயிட் பண்ணுவாரா? கிடையாது. ஸோ வேறு ஏதாச்சும் வந்து கஸ்டமர்ஸ் வந்தாங்க அப்படின்னா அவங்கள போய் அட்டன் பண்ணுவார், போயிட்டு அவங்ககிட்டயும் ஆர்டர் வாங்கிட்டு வருவார். கரெக்டாக? ஸோ இந்த ப்ராசஸ் தான் வி கால்ட் அஸ் asynchronous. அது சிங்க்ரனஸாக இருந்தால் என்ன அர்த்தம்? ஸோ அவர் வந்து உங்கள் ஆர்டர் டெலிவர் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட் ஆர்டர் எடுப்பார். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள். ரைட், சூப்பர். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இது வந்து நம்ம வச்சுக்கலாம் எக்ஸாம்பிளில். லெட் சேவ் திஸ். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து சேம். ஸோ ப்ராமிஸ் வந்து பெண்டிங்லேயே இருக்குது இல்லைங்களா? ஸோ ஒரு ப்ராப்பரான ப்ராமிஸை நம்ம எப்படி வந்து கன்சியூம் பண்ணுறது, அதாவது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா we have something called .den அப்படின்னு இருக்குது. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ப்ராமிஸில் போய் பாருங்களேன். ஸோ இந்த ப்ரோடைப்பில் வந்து we have something called catch finally எதுக்குன்னு தெரியும். ஓகே, இது வந்து ஒரு எரர் ஹேண்ட்லிங்காக யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டென்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? ஸோ ஒரு வாட்டி நீங்கள் ப்ராமிஸ் க்ரியேட் பண்ணும்போது எப்பப்பெல்லாம் அது வந்து ஃபில்ஃபில் ஆகுதோ, ஃபில்ஃபில்னா ரிசால்வ் ஆகுதோ அப்போ வந்து அந்த இன்ஃபர்மேஷன் வந்து இந்த டென்னில் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஓகே, நான் எப்படி சொல்கிறேன்னு நான் கிளியராக பாருங்கள். ஸோ என்ன பண்ணுறேன், இந்த கன்சோல் பதிலாக ஐம் கோயிங் டு யூஸ் மை ப்ராமிஸ். ஓகே, ஸோ இந்த ப்ராமிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் காஃபின்னு சொல்கிற வேரியபிள் நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். கரெக்டாக? ஸோ என்ன பண்ணுறேன், நான் வந்து இது வந்து வி கால்ட் அஸ் கன்சூமிங் வச்சுப்போம். கன்சூமிங் தி ப்ராமிஸ் ஆர் யூசிங் தி ப்ராமிஸ்க்கு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இந்த ப்ராமிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேரியபிள் சேவ் பண்ணியிருக்கோம் ஆர்டர் காஃபின்னு சொல்லிட்டு. ஸோ ஆர்டர் காஃபியை கால் பண்ணிவிட்டு டாட் ப்ரெஸ் பண்ணும்போது இங்கே பார்த்தீங்களா ஆட்டோமேட்டிக்காக இட் ஹாஸ் கேட்ச் ஃபைனலி டென். ஏன்? பிகாஸ் இதுக்குள்ளே வந்து ப்ரோடக்ட்டில் வந்து வி ஹாவ் கேட்ச் ஃபைனலி அண்ட் டென். கரெக்டாக? ஸோ என்ன பண்ணுறேன்னா ஐம் கோயிங் டு யூஸ் டென். ஸோ டென் அண்ட் இது வந்து ஒரு மெத்தட். ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து வி ஹாவ் ஆன்ஃபில்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஆன்ஃபில்டான அர்த்தம் ரிசால்வ் ஆச்சுன்னா தான் இது வந்து ஃபுல்ஃபில் போயிருக்கும். கரெக்டாக? ஸோ இது மாதிரி ரிசால்வ் ஸ்டேட்டில் வந்து ட்ரிகர் ஆயிடுச்சுன்னா அப்போது இந்த ரெஸ்பான்ஸ் வந்து இந்த .denக்குள்ளே நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்குள்ளே வந்து நம்ம வந்து ஒரு மெசேஜாக வந்து நம்ம சென்ட் பண்ணுறோம், டெக்ஸ்ட்டாக சென்ட் பண்ணுறோம் இல்லையா? ஸோ என்ன பண்ணிக்கிறேன், இது இந்த டெக்ஸ்ட் பேர் வந்து மெசேஜ் வச்சுக்கிறேன். ஸோ இங்கே நான் வந்து ஒரு ஃபங்க்ஷனை வச்சுக்கிறேன், ஆரோ ஃபங்க்ஷனாக வச்சுட்டு லாக் பண்ணிப்போமா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் console.log இதுக்குள்ளே வந்து மெசேஜ் போட்டுக்கிறேன். ஓகே, லெட்ஸ் சேவ் திஸ். செக் பண்ணி பாருங்கள். லெட்ஸ் சேவ் திஸ். அவுட் பாருங்கள். பார்த்தீங்களா 1 செகண்ட் கழிச்சு இப்போ வந்து பெண்டிங் வரல. திருப்பி பாருங்களேன், ரிஃப்ரெஷ் பண்ணுற பாருங்கள். ரிஃப்ரெஷ் 1 செகண்ட் கழிச்சு கிவ் தி கஸ்டமர் தி காஃபின்னு சொல்லி வருது. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் ப்ராப்பரான வே. பிகாஸ் இப்போ நீங்கள் வந்து என்ன டைம் வச்சிருந்தாலும் சரி, ஓகே, இப்போ நீங்கள் வந்து ஒரு 5 செகண்ட் வச்சிருந்தாலும் சரி, இது என்ன பண்ணணும்னா இந்த 5 செகண்ட் வந்து உங்களுக்கு வந்து கீழே கோட் வந்து எல்லாம் ரன் ஆயிரும். ஸோ எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இது கீழே தான் நம்ம இந்த ஆர்டரிங் காஃபி வச்சிருக்கோம். நான் கீழேயும் போடுறேன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லாகில் வந்து தேங்க்யூ ஃபார் விசிட்டிங் அப்படின்னு வைக்கிறேன் வச்சுக்கோங்களா. லெட்ஸ் சேவ் திஸ் அண்ட் பாருங்கள். லெட்ஸ் ரிஃப்ரெஷ் இட். ரிஃப்ரெஷ் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஆர்டரிங் காஃபி வந்திருக்கு, தேங்க் ஃபார் விசிட்டிங் வந்திருக்கு. பட் 5 செகண்ட் கழிச்சு இட் வில் கிவ் அஸ் தி ப்ராமிஸ். ஓகே, நம்ம ப்ராமிஸில் வந்து மிஷின் பக்காவாக ஒர்க் ஆகுதுனால இட் இஸ் ரிசால்விங். ஸோ இந்த ரிசால்வ் ஆகுறதுனால இந்த ஃபுல்ஃபில் வந்து இந்த .inல வாங்கிக்கலாம். கரெக்டாக? ஸோ .inல நம்ம அனுப்புகிற அந்த மெசேஜ், இந்த டெக்ஸ்ட்டை வந்து இந்த மெசேஜ் வேரியபிள் சேவ் பண்ணிவிட்டு இதை நம்ம வந்து நம்ம கோடில் நம்ம வாங்கிக்கிறோம். ஓகே, இதுதான் இந்த சிம்பிள் லாஜிக். நீங்கள் வந்து ஒர்க் பண்ணால் கண்டிப்பாக நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுப்பீங்க. ஓகே, லெட்ஸ் சேவ் திஸ். இங்கே நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்ஜெக்ட் வேறு ஆப்ஜெக்ட் வாங்க வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் கான்ஸ் ஆர்டர் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அமௌண்ட் வாங்க வச்சுக்கோங்களேன். அமௌண்ட் அப்படி வாங்க வச்சுக்கோங்க. லெட்ஸ் சால்வ் இட் லைக் திஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆர்டர் டீட்டெயில்ஸ் சொல்லி வாங்கிக்கலாம். லெட்ஸ் சேவ் திஸ் அண்ட் இப்போ செக் பண்ணிங்கன்னா 5 செகண்ட் வச்சு நான் வந்து பார்க்கலாம். 4 5 அமௌண்ட் இஸ் நாட் டிஃபைன் வருது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், அமௌண்ட் வந்து ஐ வில் புட் சம்திங் கால் 20. லெட்ஸ் சேவ் திஸ்
அண்ட் செக் பண்ணி பாருங்கள். ஸோ 1 2 3 4 5 அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிவ் தி கஸ்டமர் காஃபி வருது இல்லைங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து தெரியும் உங்களுக்கு இந்த ரிசால்வில் வந்து we are passing 2 informations. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட்டாக ஃபார்மேட் பண்ணுறோம், அந்த மெசேஜ் வேரியபிள் சேவ் பண்ணிட்டோம் கரெக்டாக. செகண்ட் ஆர்குமெண்ட்டாக வந்து we are passing the order details. ஓகே, ஸோ இது நீங்கள் வந்து உங்களோட கோடில் யூஸ் பண்ணால் என்ன பண்ணலாம்னா இங்கே எப்படி நீங்கள் வந்து 2 ஆர்குமெண்ட் தந்திருக்கீங்களோ அதே மாதிரி இங்கே வந்து நீங்கள் 2 ஆர்குமெண்ட்டை நீங்கள் வாங்கிக்கலாம். ஃபஸ்ட்டு மெசேஜ் நான் வாங்கி போகிறேன், அதுதான் அந்த டெக்ஸ்ட்டு. செகண்ட் பார்த்தீங்கன்னா ஆர்டர் டீட்டெயில்ஸ் இல்லையா, ஸோ ஆர்டர் டீட்டெயில்ஸ் சொல்லி வாங்கிக்கலாம். ஓகே, let's save this and நான் பண்ணுற மெசேஜ் அப்புறமா நான் அதே மாதிரி ஆர்டர் டீட்டெயில்ஸ் எனக்கு வச்சுக்கிறேன். ஆர்டர் டீட்டெயில்ஸ் அண்ட் வாட்ஸ்அப் எனக்கு வந்து சம்டைம்ஸ் வந்து சிங்கிள் லைன் மாதிரி இருக்காது, ஓகேவா, ஒரு பிளாக் மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், ஜஸ்ட் நீங்கள் ஒரு பிளாக்காக போட்டு இங்கே நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். கன்சிடர் ஆகும் உங்களோட அப்ளிகேஷன் கோட் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் மெசேஜ் வரணும் எனக்கு, செகண்ட் ஐ வாண்ட் another லாக், இது ஆர்டர் டீட்டெயில்ஸ் சொல்லிட்டு வரணும். ஓகே, ஸோ ஆர்டர் டீட்டெயில்ஸ் இதுக்குள்ளே have to have the order details. Let's save this, செக் பண்ணி பார்க்கலாம் ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு. ஸோ ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். 1 2 3 4 5 அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்டர் டீட்டெயில்ஸ் அன்டிஃபைன் சொல்லி வருது. பட் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஒர்க் ஆகுது. ஸோ இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதான் தெரிஞ்சுக்க முக்கியமான விஷயம். ஸோ இந்த ரிசால்வில் பார்த்தீங்கன்னா ரிசால்வ் ரிஜெக்ட்லையும் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே it should have only 1 arguments. ஓகே, ஸோ இப்போ we are passing 2 arguments இல்லைங்களா. அதனால் என்ன பண்ணுதுன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் மட்டும் தான் ஆன் ஃபீல்டோட வேல்யூவை எடுத்துக்கும், அதாவது அந்த ப்ராமிஸோட ரிசல்ட்டாக எடுத்துக்கும். ஓகே, ஸோ இதுக்கு என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா we can simply cut this and இதை ஒரு ஆப்ஜெக்ட்குள்ளே போட்டுக்கலாம். ஓகே, அண்ட் இதுக்குள்ளே ஒரு மெசேஜாக போட்டுக்கலாமா, I will add like மெசேஜ் அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ இது ஆப்ஜெக்ட்டில் இது கீ அதோட வேல்யூ அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கீயோட வேல்யூ இதுவாக இருக்குது. ஓகே, லெட் சேவ் திஸ் அண்ட் இப்போ இந்த ஆடியோஸ் நம்ம தேவையில்லை. we can have a general response call ரெஸ்பான்ஸ் இல்லை ரிசல்ட் வச்சுக்கலாம், ரிசல்ட் அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் டாட் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இது எப்படி கால் பண்ணிக்கலாம், இது மெசேஜ் தான் வேணும் எனக்கு. ஸோ ரிசல்ட் டாட் மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். ஓகே, அதே மாதிரி இப்போ இது ரிசல்ட் டாட் ஆர்டர் டீட்டெயில்ஸ். லெட்ஸ் சேவ் திஸ், செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் 3 4 and 5 அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா we are getting the title, நம்ம என்ன அம்சமோ அந்த டைட்டில் ஆட்டோமேட்டிக்காக வருது. ப்ளஸ் we also getting the order details, அமௌண்ட் என்னவோ அது வருது. ஓகே, ஸோ இதாங்க. ஸோ when you want to pass multiple values in resolve நீங்கள் இது மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே, டன். ஸோ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா எனக்கு இது மாதிரி ரொம்ப காம்ப்ளெக்ஸாக வேணாம், அதனால் நான் என்ன பண்ணுறேன், சிம்பிளாக இப்படி போட்டுக்கிறேன். எனக்கு இதெல்லாம் வேண்டாம், ரிமூவ் பண்ணிக்கிறேன். ரிமூவ் அண்ட் இது ஒன்றுக்கு வேண்டாம், ரிமூவ். ஓகே, அண்ட் ஜஸ்ட் ஹாவ் அ மெசேஜ். ஓகே, டன். ஸோ புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. இப்போ ஒர்க் பண்ணி பாருங்கள். 2 3 4 5 ஓகே, சூப்பர் வந்துடுச்சு. ஓகே, ஸோ இதுதான் ஒரு ப்ராமிஸை நம்ம அசஸ் பண்ணுறக்கான வேணும். ஸோ வென் வி ஃபில்ஃபில்ட் அந்த ப்ராமிஸ் எப்போதான் ஃபில்ஃபில் ஆகிடுச்சோ அப்போ இது மாதிரி நீங்கள் டாட் தென் மூலிமா நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இன்னும் எக்ஸாம்பிள் இருக்குது என்னென்னா ரிஜெக்ட். ஏன்னா நம்மளுக்கு டோட்டலாக 3 ஸ்டேட் இல்லையா, ஒன்று பெண்டிங். ஸோ பெண்டிங் நீங்கள் ப்ராமிஸ் ரன் பண்ணும்போதே பெண்டிங்கில் தான் இருக்கும் கரெக்டாக. ஸோ அதில் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சுன்னா வில் ஹேஸ் ரிசால்வாக பண்ணுவோம் நம்ம. ஓகே, அதுவே சம் கைண்ட் ஆஃப் எரர் அப்படின்னா என்ன பண்ணுவோம், வில் யூஸ் ரிஜெக்ட் கரெக்டாக. இப்போ நம்ம ரிசால்வ் நம்ம பார்த்துட்டோம் எப்படி யூஸ் பண்ணுறது, யூஸிங் டாட் டென். பட் வாட் சப்போஸ் எனக்கு ரிஜெக்ட் பண்ணணும் அப்படின்னா அப்போ நான் அதை நான் எப்படி வாங்கலாம், ப்ராமிஸாக எப்படி வாங்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த டென்னில் we have something called like நீங்கள் பார்த்துட்டு தெரியும் உங்களுக்கு. லெட்ஸ் கமெண்ட் திஸ் அகெயின். ஸோ இந்த ஆர்டர் காஃபி லாக் பண்ணி பார்க்குவோம் உங்களுக்கு தெரியுதுக்காக. ஸோ ஆர்டர் காஃபி, லெட்ஸ் சேவ் திஸ் அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ராமிஸில் we have something called கேட்ச் அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, கேட்ச். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இது கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டாட் டென் மாதிரி யூ கேன் ஹாவ் சம்திங் கால் டாட் கேட்ச் அப்படின்னு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு டாட் ப்ரெஸ் பண்ணும்போது. ஸோ இங்கே பார்த்தீங்களா கேட்ச் ஃபைனலி டென் சொல்லிருக்கு. நம்ம என்ன பண்ணலாம், கேட்ச் பார்க்கலாம். ஸோ இந்த கேட்ச் அதே மாதிரி தான். ஸோ இங்கே எப்படி ஆன் ஃபீல்டு இருந்துச்சோ இங்கே பாருங்கள் ஆன் ஃபுல்ஃபில்டு இருக்கு இல்லையா, அதே மாதிரி கேட்சில் பார்த்தீங்கன்னா we have something called ஆன் ரிஜெக்டட். ஸோ விச் மீன்ஸ் எப்பப்போலாம் இந்த மாதிரி ரிஜெக்ட் நீங்கள் கால் பண்ணுறீங்களோ அது என்ன பண்ணணும்னா இந்த ப்ராமிஸ் இது மாதிரி நீங்கள் டாட் கேட்சில் நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே, ஸோ அதே மாதிரி தான். ஸோ டென்னில் எப்படி வாங்கினீங்க அதே மாதிரி யூ கேன் ஹேவ் லைக் ஏர் ஆஃப் ஃபங்க்ஷன் ஹியர். ஸோ இதுக்குள்ளே என்ன மெசேஜோ போட்டுக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அதே மெசேஜ் அதே மாதிரி லாக் பண்ணுறேன். ஸோ லாக் we can have like a message. Let's save this, செக் பண்ணி பாருங்க. 1 2 3 4 5 அண்ட் கிவ் தி கஸ்டமர் காஃபி வருது இல்லையா. ஸோ என்ன பண்ணுறேன்னா அது நான் ட்ரூ வச்சுருக்கேன், நான் ஃபால்ஸ் ஆக்கிக்கிறேன். அண்ட் ஆல்சோ டைம் நான் மாற்றிக்கிறேங்க. ஐ வில் ஹேவ் லைக் 3 செகண்ட். ஓகே, 3 செகண்ட் ஏன்னா டைம் எடுக்குது இல்லை. லெட்ஸ் சேவ் திஸ். இப்போ பாருங்கள் 1 2 3
காஃபி மிஷின் இஸ் ப்ரோக்கன் சொல்லி வருது. ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த ப்ராமிஸில் வந்து ஏதாச்சும் ரிஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ ரிஜெக்ட் பண்ணது வந்து ஆட்டோமேட்டிக்காக .denல வராது, .catchல வரும். ஓகே, ஸோ இது எப்படின்னா லைக் டிப்பிக்கலி ஒரு எரர் ஹேண்டில் நம்ம எப்படி பண்ணுவோம், ட்ரூ கேட்ச் பண்ணுவோம் இல்லையா, சேம் கான்செப்ட் தான். ஸோ இது வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சுன்னா நம்ம டென்ல கால் பண்ணுவோம், அதுவே எரர் வந்துச்சுன்னா .catch நம்ம கால் பண்ணுவோம். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா எப்பவுமே நீங்கள் கேட்சில் வந்து ஏதாச்சும் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் சம்டைம்ஸ் வந்து ஒரு ஏபிஐ கால் பண்ணுறீங்க, ஸோ சம் நெட்வொர்க் ப்ராப்ளம் வச்சுக்கோங்களேன், நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த கேட்ச் பிளாக்ல வந்து யூ ஷுட் ஹேவ் சம் லாக்ஸ். ஓகே, ஸோ லைக் இந்த சர்வர்களை கால் பண்ணும்போது எனக்கு மாதிரி பிரச்சனை வந்திருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் அட்மினுக்கு லாக் பண்ணுறவா நீங்கள் வச்சுக்கலாம், அதெல்லாம் உங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து தேங்க்யூ ஃபார் விசிட்டிங் இருக்கு இல்லையா, அது பார்த்தீங்கன்னா வந்து முன்னாடி வந்துடுது. ஓகே, ஸோ நம்ம வந்து ஆர்டர் பண்ணுறோம், செகண்ட் வந்து அதோட ஸ்டேட்டஸ் வரணும், தேர்டு தான் வந்து தேங்க்யூ ஃபார் விசிட்டிங் வரணும் இல்லையா. ஸோ இந்த சீனில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இந்த .10க்கு அப்புறமா .catchக்கு அப்புறமா we have something called .finallyன்னு ஒன்று இருக்குது பாருங்கள், ஃபைனலி. ஸோ இது என்னன்னா, ஸோ எல்லாமே முடிஞ்சதோ, அதாவது சக்ஸஸ் ஆனாலும் சரி இல்லை ரிஜெக்ட் ஆனாலும் சரி, அதாவது ரிசால்வ் ஆனாலும் சரி இல்லை ரிஜெக்ட் ஆனாலும் சரி, ஸோ இந்த கோட் வந்து ரன் ஆகும் ஜஸ்ட் லைக் ட்ரை கேட்ச் மாதிரி. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஃபைனலி வந்து அதே மாதிரி ஹேவ் டு ஹேவ் அ ஃபங்க்ஷன் ஹியர், அரை ஃபங்க்ஷன் வச்சுட்டு இங்கே வந்து இந்த தேங்க்யூ விசிட்டிங்கை போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ லெட்ஸ் சேவ் திஸ் அண்ட் தேவையில்லாத கோட் ரிமூவ் பண்ணிக்கலாம். லெட்ஸ் சேவ் திஸ் அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்டரிங் காஃபி 3 செகண்ட் கழிச்சு காஃபி மிஷின் இஸ் ப்ரோக்கன், தேங்க்யூ ஃபார் விசிட்டிங் சொல்லி வருது. ஓகே, சூப்பருங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ப்ராமிஸ் ஒர்க் பண்ணுற வே. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ப்ராமிஸ் கேன் ஹேவ் மெனி சப் ப்ராமிசஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ ஒரு ப்ராமிஸ்குள்ளே வந்து நம்ம இன்னொரு ப்ராமிஸ் வந்து அட்டாச் பண்ணலாம். ஓகே, இந்த ப்ராசஸ் வி கால் இட் அஸ் ஆப்ஷனல் செயினிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அதை எப்படி பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ப்ராமிஸ் நம்ம வச்சிருக்கிறோம், அந்த ப்ராமிஸ் வந்து நம்ம இது மாதிரி நம்ம வந்து கன்சியூம் பண்ணுறோம், லைக் கால் பண்ணுறோம் .den மூலிமா. ஸோ ஃபுல்ஃபில் ஆயிடுச்சுன்னா அது கோட் ரன் ஆகும். ஓகேவா, பட் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மெசேஜ் தரும், கிவ் தி கஸ்டமர் தி காஃபின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த டென் மெத்தடில் வந்து ஐ ஹவ் டு ஷோ தி கஸ்டமர் தி பில். ஓகே, அதை நான் என்ன பண்ணுறேன், ஐம் கோயிங் டு கிரியேட் அ நியூ ப்ராமிஸ். ஸோ ப்ராமிஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, நியூ ப்ராமிஸ் அண்ட் இதுக்குள்ளே வந்து ஒரு ஆரோ ஃபங்க்ஷனாக போட்டுக்க போகிறோம், ஆரோ ஃபங்க்ஷன், அண்ட் இதை வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறோம் இல்லையா, ரிட்டர்ன். அண்ட் இதுக்குள்ளே வந்து கோயிங் டு ஹேவ் 2 things. ஸோ ஒன்று வந்து ரிசால்வ், ரிஜெக்ட் அப்படின்னு வச்சுக்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இங்கே வந்து ஐம் கோயிங் டு ஹேவ் மை லாஜிக். என் லாஜிக் என்னது, ஸோ எனக்கு வந்து ஒரு லாக் பண்ண போகிறேன், லைக் ஹியர் இஸ் தி பில் அப்படின்னு போட்டுட்டு 20 rupees போடலாம். ஓகே, ஸோ 20 rupees அப்படின்னு போட்டுக்கலாம். லெட்ஸ் சேவ் திஸ் அண்ட் இதை நான் வந்து லாக் பண்ணுறேன் இல்லையா, லாக் பண்ணக்கூடாது, நான் என்ன பண்ணணும், ரிசால்வ் பண்ணணும், பிகாஸ் இது வந்து ப்ராமிஸ். ஸோ கன்சால்வ் பண்ணது வந்து ஒரு யூஸும் கிடையாது, நீங்கள் வந்து எது யூ ஹேவ் டு ரிசால்வ் ஆர் ரிஜெக்ட் இட். ஸோ ரிசால்வ் பண்ணுறேன், ரிசால்வ், அதுக்குள்ளே வந்து மெசேஜ் அங்கே போட்டுக்கிறேன். லெட்ஸ் சேவ் திஸ் அண்ட் செக் பண்ணி பார்க்கலாமா. 1 2 3 காஃபி மிஷின் இஸ் ப்ரோக்கன் சொல்லி வருது, பிகாஸ் நம்ம வந்து இங்கே வந்து ஃபால்ஸ் வச்சுருக்கோம் இல்லையா, ஃபால்ஸ் வச்சுக்கிறது என்ன ஆகுது, இஃப் கண்டிஷனுக்கு பதிலாக எல்ஸ் கண்டிஷன் என்ன ஆகுது, ரிஜெக்ட் ஆகுது. ஸோ நான் வந்து ட்ரூ வச்சுக்கிறேன், ட்ரூ. லெட்ஸ் சேவ் திஸ், செக் பண்ணி பார்க்கலாம். 1 2 3 ஸோ கிவ் தி கஸ்டமர் தி காஃபின்னு சொல்லி வருது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நான் ரிட்டர்ன் பண்ண ப்ராமிஸை நான் எப்படி அசஸ் பண்ணுறது, எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த கன்சோலில் வந்து ஐ வில் ஹாவ் அ சிம்பிள் திங். ஸோ தென் அப்படின்னு போடுறேன். ஓகே, தென் ஃபஸ்ட் தென் போடுறேன், ஃபஸ்ட் தென் அப்படி போடுறேன். லெட்ஸ் சேவ் திஸ். ஓகே, ஸோ இப்போ செக் பார்க்கலாம். 1 2 3 ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து அழகாக வருது, இதுக்குள்ள வந்து ஒரு ப்ராமிஸ் ரிட்டர்ன் பண்ணுறோம் இல்லையா. ஸோ இந்த டென் மெத்தட்குள்ளே whenever we are returning a promise இது நீ எப்படி வாங்கலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் உள்ள .denல நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே, பிகாஸ் இது என்ன பண்ணது, இந்த ரிட்டர்ன் இந்த ப்ராமிஸை வந்து இது ஜஸ்ட் வந்து ஃபார்வர்ட் பண்ணுது அந்த ப்ராமிஸுக்கு. ஓகே, ஸோ இது இந்த ப்ராமிஸ் வந்து திருப்பி ஃபுல்ஃபில் பண்ணதுனால நான் ஆகுது, திருப்பி .denல நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்க மெசேஜ் அதே மாதிரி நீங்கள் மெசேஜ் போட்டுக்கலாமா. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து அதே மாதிரி ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் போட்டுட்டு இது வந்து பில் தானே, ஸோ பில் info போட்டுக்கிறேன் அண்ட் லாகில் வந்து இங்கே வச்சுக்கலாம். ஸோ பில் info அப்படின்னு போட்டுட்டு இங்கே நான் வந்து ஐம் கோயிங் டு ஹேவ் மை பில் info. ஓகே, லெட்ஸ் சேவ் திஸ், செக் பண்ணி பார்க்கலாம். 1 2 3 அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் கிவ் தி கஸ்டமர் தி காஃபின்னு சொல்லிட்டு வருது அண்ட் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து அந்த பில் இன்ஃபர்மேஷனுமே வருது. பார்த்தீங்களா, ஸோ இதுதாங்க. ஸோ இது மாதிரி யூ கேன் ஹேவ் மெனி ப்ராமிசஸ் பில்ட் இன். ஓகே, ஸோ இந்த ப்ராமிஸ்குள்ளே வச்சுக்கலாம் அண்ட் இதுக்குள்ளே வந்து அகெயின் யூ கேன் ஹேவ் அனதர் ப்ராமிஸ். ஓகே, ஐ மீன் இந்த டென்னுக்குள்ளே வந்து நீங்கள் அப்புறமா வேணும் அப்படின்னா நீங்கள் இங்கேயும் கூட யூ கேன் ஹேவ் அ ப்ராமிஸ், நியூ ப்ராமிஸ் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ ஒரு எக்ஸாம்பிள் தான், பட் நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ செயினிங் ப்ராமிசஸ் அப்படின்னா யூ கேன் ஹேவ் மல்டிபிள் ப்ராமிசஸ் பண்டில் இன்சைட். ஓகே, ஸோ நீங்கள் வந்து இது மாதிரி .den சொல்லி யூஸ் பண்ணி போயிட்டே இருக்கலாம்.
ஓகே. ஸோ சப்போஸ் எரர் வந்துச்சுன்னா ஆகும். ஸோ என்ன பண்ணுறேன், இங்கே நான் வந்து ரிசால்வ் பண்ணலாம் எரர் ட்ரிக் பண்ணுறேன் வச்சுக்கோங்களேன். நான் வந்து பார்க்கலாமா, ரிசால்வ் பண்ணலாம் ரிஜெக்ட் பண்ணுறேன். மெசேஜ் வந்து சம்திங் வென்ட் ராங் போடுறேன், சம்திங் வென்ட் ராங். இப்போ லெட் சேவ் திஸ், செக் பண்ணி பாருங்கள். 1 2 3 அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா சம்திங் வென்ட் ராங் வருது. பிகாஸ் ஸோ இந்த ப்ராமிசஸில் வி ஆர் ரிட்டிங் அ ப்ராமிஸ் அகெயின் அண்ட் இந்த ப்ராமிஸ் வந்து ரிஜெக்ட் பண்ணுது இல்லையா. ஸோ ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணிடுச்சு, இந்த கோட் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக கேஷ் பிளாக்கில் போயிடுச்சு. ஓகே. அண்ட் ஃபைனலி யூஸ் பண்ணிக்கிறேன் அந்த தேங்க்யூ ஃபார் விசிட்டிங் வந்துருக்கு. ஓகேவா. ஸோ இதுதாங்க செயினிங் ப்ராமிசஸ் சொல்லிட்டு நம்ம கால் பண்ணுவோம். ஓகே. பட் இப்படி கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கோங்க. நான் அந்த கோடுமே நான் என்ன பண்ணுறேன்னா வில் புட் இன் டிஸ்கிரிப்ஷன். ஓகே. ஸோ தட் நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே. ஸோ அன்டூ பண்ணிக்கிறேன் அண்ட் லெட்ஸ் ஹேவ் இட் லைக் செயினிங் ப்ராமிசஸ். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, டேக் அஸ் எக்ஸாம்பிள். ஸோ நம்ம நிறைய விஷயங்களை பார்த்துருக்கோம், அதை நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி பார்த்தா மட்டும் தான் உங்களுக்கு புரியும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, யூ ஹேவ் சம் ஓன் ஒர்க் ஃப்ளோஸ். ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லைக் நீங்கள் வந்து உங்கள் அம்மா கிட்ட வந்து ஒரு மொபைல் கேட்குறீங்க. ஓகே. அம்மா வந்து மொபைல் வாங்கி தந்தாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து வாங்குங்க. ஓகே. ஸோ இது வந்து இந்த ஒர்க் ஃப்ளோ வைஸ் நீங்கள் வாங்க. பிகாஸ் ப்ரோக்ராமிங் இஸ் லைக் நம்ம என்ன திங்க் பண்ணுறோமோ நம்ம வந்து ப்ரோக்ராமிக்கலாக கொண்டு வரது தான் ப்ரோக்ராமிங்கோட லாஜிக். ஓகே. நம்ம லாஜிக்கலாக ஒர்க் பண்ணால் தான் நம்ம வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஓகே. சூப்பர். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த கோட் நான் அப்படியே வச்சுக்கிறேன். ஸோ என்னோட ரெஃபரன்ஸ்க்கு நான் வந்து ஐ வில் புட் இட் சம்வேர் எல்ஸ் ஹியர். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா எக்ஸாம்பிள். என்ன எக்ஸாம்பிள், இந்த 3 2 1 இது நம்ம இது எப்படி அக்கம்ப்ளிஷ் பண்ணுறது பார்க்கலாமா நம்ம அவுட்புட்டில். ஸோ என்ன பண்ணுறேன், நான் வந்து அதுக்கு வந்து ஹேவ் டு ஹேவ் லைக் நம்ம அதுக்கு மாதிரி செட் அமௌண்ட் வச்சுருந்தோம். செட் அமௌண்ட் வந்து ஒர்க் ஆகுது இல்லையா. ஸோ இது வந்து பேட் ப்ராக்டிஸ்னால வி ஹேவ் டு யூஸ் இட் இன் நியூ ப்ராமிஸ். ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிக்கிறேன், ஃபங்க்ஷன் வெயிட் சொல்லி வச்சுக்கிறேன். ஸோ இதுக்குள்ளே வந்து நான் என்ன எவ்வளோ டைம் நான் வெயிட் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த டியூரேஷன் நான் ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து சிம்பிளாக இட்ஸ் கோயிங் டு டூ அ ப்ராமிஸ். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ரிட்டர்ன் நியூ ப்ராமிஸ். ஸோ ப்ராமிஸ் வந்து நீங்கள் வந்து ஸ்மால் கேஸ் போகக்கூடாது, பி வந்து கேபிட்டலில் போடணும். ஓகேவா. ஸோ ப்ராமிஸ் இது வந்து ஒரு அரே ஃபங்க்ஷன் இல்லையா, அரே ஃபங்க்ஷன் நான் போட்டுக்கிறேன். டன். இப்போ என்ன பண்ணோம், நான் இதுக்குள்ளே வந்து ஐ ஹேவ் அ ப்ராமிஸ். ஸோ இங்கே நான் வந்து செட் அமௌண்ட் வச்சுக்கிறேன். ஸோ செட் ஐ எம் அவுட். ஸோ இதுக்குள்ளே வந்து ஐ கோயிங் டு ஹேவ் அ மை லாஜிக் ஹியர். என்ன லாஜிக், சிம்பிளாக ஐ வாண்ட் டு ரிசால்வ் இட். ஓகே. ரிசால்வ் வெயிட் பண்ணணும். அண்ட் டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேலே வச்சுருக்கேன் டியூரேஷன். ஸோ நான் வந்து இதை நான் வந்து இங்கே போட்டுக்கிறேன். ஓகே. ஸோ தேர் ஆர் செவரல் வேஸ் கைஸ். நான் வந்து இதை நான் சிம்பிளாக ஃபாலோ பண்ணுறேன், பட் தேர் ஆர் செவரல் வேஸ். ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம், நம்ம வந்து வி ஆர் ஹேவிங் எ வெயிட் ஃபங்க்ஷன். ஸோ இனிவே நான் வந்து அப்புறமா பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு, இப்போது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து ஐ ஹேவ் டு ஹேவ் மை ஃபங்க்ஷன். ஸோ என்னன்னா இது வெயிட் வந்து இட்ஸ் லைக் ஃபங்க்ஷனால ஐ ஹேவ் டு கால் இட் ரைட். ஸோ வெயிட் வந்து நான் கால் பண்ணுறேன். இதுக்குள்ள டியூரேஷன் என்னவோ, ஃபார் எக்ஸாம்பிள் 1000 மில்லிசெகண்ட். ஸோ 1000 போகிறோம், அதாவது 1 செகண்ட். ஸோ டாட். ஸோ இந்த ப்ராமிஸ்க்குள்ளே வந்து நம்ம இதுக்குள்ளே வந்து வி ஆர் ரிட்டனிங் எ ப்ராமிஸ்னால நம்ம என்ன பண்ணலாம், டாட் டென் வச்சு கால் பண்ணிக்கலாம். டாட் டென். ஸோ இதை வந்து ஐ வில் ஹாவ் மை ரெஸ்பான்ஸ். என்ன வேணும் உனக்கு, 3 வேணும் உனக்கு. ஸோ என்ன பண்ணுறேன், கன்ஸ்லாக் பண்ணுறேன். ஸோ லாக் 3 அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே. and I want to return and again another promise. So again இந்த ப்ராமிஸ் எங்கே இருக்குது, வெயிட் இருக்குது இல்லையா, return weight. ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா I'm going to pass duration again. திருப்பி 1 செகண்ட் தரேன். இப்போது இது என்ன பண்ணுது, இட் வில் அகெயின் ரிசால்வ். இது ஒன்லி ரிசால்வ் பண்ணும் இல்லையா. ஸோ அகெயின் என்ன பண்ணணும், இது வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும். ஸோ விச் மீன்ஸ் இந்த ஃபுல்ஃபில் ஸ்டேட் வந்து திருப்பியும் டாட் டென்னில் நம்ம வாங்கிக்கலாம் இல்லையா. ஸோ செயினிங்கில் டாட் டென்னில் திருப்பியும் நான் வாங்கிக்கிறேன். ஓகே. இப்போ அதே மாதிரி கன்சிலாக் வந்து 2 போடுறேன். ஓகே. லெட்ஸ் ரிட்டர்ன் டேஸ். திருப்பி நான் வெயிட் பண்ணுறேன், எவ்வளோ செகண்டு, அதே மாதிரி 1 செகண்டு. ஓகே. லெட்ஸ் சேவ் திஸ். இப்போ திருப்பி நான் வந்து ஐ கேன் கால் அனதர் டென். ஸோ டென் போட்டுட்டு இப்போ நான் வந்து ஸோ இதுக்குள்ளே வந்து ஐ ஹேவ் டு ஹேவ் அ ஆரோ ஃபங்க்ஷன் ஹியர். அதே மாதிரி நான் கன்சிலாக் வந்து இப்போ 1 வேணும் எனக்கு. ஸோ 1 வச்சுக்கிறேன். நான் அதே மாதிரி ரிட்டர்ன் பண்ண போகிறேன். அகெயின் நல்ல ப்ராமிஸ் வேணும் எனக்கு இல்லையா. ஸோ இது வந்து அதே மாதிரி எனக்கு வந்து 1 செகண்ட் வேணும் எனக்கு. ஸோ அதனால் 1 செகண்ட் போட்டுக்கிறேன். அண்ட் ஃபைனலாக டாட் டென் யூஸ் பண்ணிவிட்டு ஆரோ ஃபங்க்ஷன் மாதிரி போட்டுட்டு இதுக்குள்ளே வந்து ஐ ஹேவ் டு ஹேவ் அ கன்சோல் லாக். இது வந்து ஐம் கோயிங் டு ஹேவ் லைக் ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகே. அண்ட் இதுக்கு மேலே நம்மளுக்கு ரிட்டர்ன் தேவையில்லை, பிகாஸ் இட்ஸ் ஆல் நம்ம அப்ளிகேஷன் முடிஞ்சது. செக் பண்ணி பார்க்கலாமா, லெட்ஸ் சேவ் திஸ். அவுட் செக் பண்ணி பாருங்கள், ரிசால்வ் இஸ் அன்டிஃபைன் வருது. சூப்பர் நைஸ். இப்போ மேலே போய் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இங்கே பார்த்தீங்களா, ரிசால்வ் வந்து நான் அதை காலே பண்ணல. பார்த்தீங்களா, நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம். ரிசால்வ் ரிஜெக்ட். ஓகே. ரிஜெக்ட் நான் யூஸ் பண்ண போது இல்லை, பட் ஆனாலும் வச்சுக்கிறேன். லெட்ஸ் சேவ் திஸ். செக் பண்ணி பார்க்கலாம். ரிஃப்ரெஷ். 3 2 1 ஹாப்பி நியூ இயர். பார்த்தீங்களா, இப்போ பார்த்தீங்களா கொஞ்சம் டைம் அப்படியே கொஞ்சமாக இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம எந்த கோட் கீழே வச்சாலுமே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து கீழே வந்து ஒரு கோட் வைக்க வச்சுக்கோங்களேன், கவுண்ட் டவுன் பிகின்ஸ் இந்த கீழே வச்சுருக்கேன் கரெக்டாக. இப்போ நான் சேவ் பண்ணி பாருங்கள், கவுண்ட் டவுன் பிகின்ஸ் ஃபஸ்ட்டு வரும், 3 2 1 ஹாப்பி நியூ இயர் சொல்லிட்டு வரும். சூப்பரில். ஸோ இப்போ நம்ம டாமில் கனெக்ட் பண்ணலாமா அதை. ஸோ நான் என்ன பண்ணுறேன், அதே மாதிரி மேலே போயிட்டு document dot get element by id. ஸோ இல்லை கொரி செலக்ட் போட்டுக்கலாம் நீங்கள். ஸோ கொரி செலக்டர்.
ஸோ இப்போ வந்து ஹேஷ், அதாவது நீங்கள் இதை போய் பார்த்துக்கலாம். ஸோ ரிசல்ட்டில் வச்சுருக்கேன் இல்லையா, இங்கே வச்சுக்கலாம். இல்லை நான் H1 வச்சுக்குவா, H1 வச்சுக்கலாமா? ஸோ என்ன பண்ணுறேன், H1 வச்சுக்கிறேன். H1 டேக்கில் வந்து ஒரு இது சேவ் பண்ணிக்கலாம். ஸோ ஹெட்டிங் அப்படின்னு வச்சுக்கிறேன். அண்ட் சூப்பர், லெட்ஸ் சேவ் திஸ் ஹெட்டிங் EL வச்சுக்கலாம். ஓகே, லெட்ஸ் பி ஸ்பெசிஃபிக். இப்போ என்ன பண்ணுவோம், நான் கன்சோல் பதிலாக I have to have like in HTML. ஸோ என்ன பண்ணுறீங்க வந்து ஹெட்டிங் EL கால் பண்ணிவிட்டு ஹெட்டிங் EL டாட் இன் HTML இதுக்குள்ளே வந்து I have to have my value which is 3. ஓகே, ஸோ இப்போ கன்சோல் தேவையில்லை, 3 ரிமூவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதே கூட காப்பி பண்ணிவிட்டு நான் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இது வந்து 2 வரணும். இப்போ எனக்கு நெக்ஸ்ட்டு வந்து 1 வரணும், எனக்கு 1 வரணும். நெக்ஸ்ட்டு வந்து ஐ நீட் ஹாப்பி நியூ இயர். ஸோ ஹாப்பி நியூ இயர் போடலாம். Let's give it a try. Let's save this. Check பண்ணி பாருங்க. 3, 2, 1. Happy New Year. ஓகே, ஸோ பார்த்தீங்களா இப்போ வந்து ஸோ லைக் நம்ம வந்து சிங்க்ரனஸ் கோடு வந்து நம்ம asynchronous ரன் பண்ணியிருக்கோம். ஸோ யூஸிங் this promises. ஓகே, ஸோ ஐ நோ கைஸ் லைக் இது வந்து கொஞ்சம் லைக் 1 hour மேலே ஆயிடுச்சு எனக்கு. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைக் உங்களுக்கு 1 hour இருக்கலாம். எனக்கு வந்து நான் 2 hours ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன். ஓகே, நான் எடிட்லாம் பண்ணி தான் வந்து உங்களுக்கு ஷார்ட்டே பண்ணுறேன். ஓகே, ஸோ நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம அதை கற்றுட்டுப்போம். பட் நீங்கள் என்ன பண்ணணுன்னா நீங்கள் கேர்ஃபுல்லாக லைக் இது வந்து ஒர்க் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு அது புரியும். ஓகே, ஸோ நம்ம வந்து இதில் நம்ம என்னென்ன பார்த்தோம்னா குறிப்பாக வந்து ப்ராமிசஸ் எப்படி, அதை சின்டாக்ஸ் என்ன, இந்த ரிஜெக்ட்டு, இந்த ரிசால்வு, அப்புறமா இந்த ப்ராமிஸ் ஸ்டேட்ஸு எப்படி நம்ம வந்து அதை கன்சியூம் பண்ணணும், .10, .catch, .finally அதெல்லாம் எப்படி ஒர்க்காக சொல்லிட்டு பார்த்தோம். ஓகே, பட் இதோட வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு வே ஒன்று இருக்குங்க. ஸோ async and await. ஸோ அதை பற்றி நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம் வித் சம் ப்ராக்டிகல் எக்ஸாம்பிள்ஸ் ஆஸ் வெல். ஸோ இன்னும் கூட சில பேருக்கு வந்து ஒரு கிளாரிட்டி வந்திருக்காது ப்ராமிசஸ் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த கோட் அப்படியே நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஒரு சிம்பிள் லாஜிக் பார்ப்போமே. ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன்னா எனக்கு வந்து ஒரு யூஸரோட இன்ஃபர்மேஷன் வாங்கணும். ஓகேவா, ஸோ கெட் யூசர் இன்ஃபர்மேஷன். அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஐ வாண்ட் டு கெட் தி யூசர் போஸ்ட் எல்லாமே வாங்கணும். ஓகேவா, தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐ வாண்ட் டு கெட் யூசர் இமேஜஸ். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த மூணும் பார்த்தீங்கன்னா தீஸ் ஆர் API endpoints. API endpointsனால் உங்கள் UIயில் வந்து நீங்கள் டிசைன் பண்ணி வச்சிட்டிங்க இல்லையா, பட் அதுக்குள்ளே டேட்டா வேணும். ஸோ டேட்டா வந்து இட் வில் கிராப் ஃப்ரம் தி சர்வர் அண்ட் வில் கம். ஓகே, ஸோ அந்த சினாரியோவில் வந்து ஒன்றுக்கும் நீங்கள் இது மாதிரி நீங்கள் வந்து ரிசல்ட் செக் பண்ணுறது அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த சினாரியோவில் வந்து யூ கேன் யூஸ் தி ப்ராமிசஸ். ஓகே, ஸோ ப்ராமிசஸ் யூஸ் பண்ணும்போது எப்படி இருக்கும் நீங்கள், ஸோ சிம்பிளாக பாருங்களேன். ஸோ நியூ ப்ராமிஸ், அதே மாதிரி யூ வில் ஹாவ் அ function here, அதே மாதிரி இதுக்குள்ள வந்து you will have a resolve and reject. okay, so இந்த promise குள்ள வந்து நீங்க first என்ன பண்ணுவீங்க, you will get the user information. okay, so information இந்த மாதிரி வாங்கிப்பீங்க. சூப்பரா. ஸோ நெக்ஸ்ட் வந்து யூசர் இன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து இதை வந்து ரிசால்வ் பண்ணுவீங்க. I got the user info. ஓகே, டன். ஸோ இது வந்து ஒரு சேவ் பண்ணிப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் யூசர் ப்ராமிஸ், யூசர் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் கரெக்டாக யூசர் ஆஸ் ஆல் இன்ஃபோ அப்படின்னு வச்சுக்கலாம். பிகாஸ் மீனிங்ஃபுல்லாக இருக்கணும் இல்லையா, மீனிங்ஃபுல்லாக வச்சுக்கலாம். ஓகே, டன். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், நம்ம கீழே வந்து we have to consume it, ரைட். இதை வந்து ப்ராமிஸ் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கோம், பட் நம்ம யூஸ் பண்ணோம் இல்லையா. ஸோ என்ன பண்ணுறீங்க வந்து யூசர் ஆஸ் ஆல் இன்ஃபோ வந்து கால் பண்ணிவிட்டு அது ப்ராமிஸை கால் பண்ணிவிட்டு .10 மூலியமாக நான் செக் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து ஐ வில் ஹேவ் திஸ் இன்ஃபர்மேஷன், அந்த யூசர் இன்ஃபர்மேஷன் என்கிட்ட இங்கே இருக்கும் இல்லையா. ஸோ நான் வந்து யூசரில் வாங்கிக்கிறேன். ஸோ யூசரில் வந்து ஐ வில் ஹாவ் எ பிளாக், இதுக்குள்ளே வந்து லாக் பண்ணிக்கலாம். என்னது என்னோட யூசர் இன்ஃபர்மேஷனை இங்கே போட்டுக்கிறேன். ஸோ யூசர் info அப்படின்னு போட்டுட்டு இங்கே வந்து I will have a user. ஓகே, let's save this and செக் பண்ணி பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா I got user infoன்னு இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா I want to get the user post இல்லையா, அது எப்படி வாங்கலாம்னா ஸோ .10 சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சுது அப்படின்னா இது கீழே வந்து I will have another new promise. ஸோ திருப்பி நான் வந்து I have to have a new promise. அதே மாதிரி I will have a function here. ஸோ இதுக்குள்ளே வந்து I will have a resolve reject. ஓகே, ஸோ வச்சுட்டு அதே மாதிரி இதுக்குள்ளே வந்து ஐ வில் ஹாவ் மை ரிசால்வ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ண போகிறேன், ரிசால்வ் பண்ண போகிறேன். இங்கே வந்து என்னோட API ஃபார் எக்ஸாம்பிள் ரிசால்வ்னா இங்கே வந்து API கால்ஸ் இருக்கும். ஓகே, என்னோட API வந்து கால் தி யூசர் போஸ்ட் API அது மாதிரி. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த செகண்ட் பாயிண்ட்டை நான் வாங்கிக்கிறேன். ஸோ இது மாதிரி இங்கே வாங்கிட்டு இங்கே வச்சுக்கலாம். ஓகே, டன். ஸோ இப்போ வந்து இங்கே வந்து அதே மாதிரி போடலாமா. ஸோ இங்கே என்ன பண்ணுறேன், ஐ காட் தி யூசர் போஸ்ட். ஓகே, ஸோ எப்பப்பெல்லாம் நீங்கள் ப்ராமிஸ் வந்து இந்த .10 போட்டுருக்கீங்களோ யூ ஷுட் ஆல்வேஸ் ரிட்டர்ன் இட். ஓகே, ரிட்டர்ன் பண்ணால் தான் ப்ராமிஸ் வந்து போகும் கரெக்டாக. ஸோ ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ லெட் சேவ் திஸ். அண்ட் இப்போ நான் வந்து .10 வந்து இன்னும் ப்ராமிஸ் வச்சுக்கிறதுனால என்ன பண்ணலாம். ஸோ இது வந்து ரிசால்வ் ஸ்டேட்டில் இருக்குது. ஸோ கன்ஃபார்மாக இது வந்து
ஃபுல்ஃபில் ஆகும் கரெக்டாக. ஸோ ஃபுல்ஃபில் ஆச்சுன்னா என்ன பண்ணலாம், இந்த டென்னுக்கு வெளியில் we can use another den. அதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே வந்து you can have a resolve reject and திருப்பி நான் என்ன பண்ணுறேன், இதுக்குள்ளே வந்து you can log the information. இப்போ என்ன பண்ணுறேன், யூசர் இன்ஃபோக்கு பதிலாக இங்கே நம்ம யூசர் இன்ஃபோ போட்டிருக்கோம் இல்லையா, அது மாதிரி யூசர் இன்ஃபோ போஸ்ட் அப்படின்னு போடுறேன். ஓகே, அண்ட் இதுக்குள்ளே நம்ம வாங்குற நம்ம இன்ஃபர்மேஷன் போட்டுக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ரெஸ்பான்ஸ் ரிஜெக்ட் இல்லை, இட் ஷுட் பி லைக் நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் வாங்குறோமோ அந்த இன்ஃபர்மேஷன். ஓகே, ஸோ என்ன பண்ணுறேன், இது வந்து ஐ வில் ஹேவ் லைக் யூசர் போஸ்ட். ஓகே, ஸோ யூசர் போஸ்ட் நான் வாங்கிக்கிறேன், யூசர் போஸ்ட். ஓகே, ஸோ டன். லெட்ஸ் சேவ் திஸ் அண்ட் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஐ காட் யூசர் இன்ஃபோ, ஐ காட் யூசர் போஸ்ட் எப்படி வருது. அண்ட் நெக்ஸ்ட் அதே மாதிரி எனக்கு இன்னும் தேர்ட் API கால் வாங்கினோம். ஸோ அது என்ன பண்ணலாம், அது திருப்பி நான் வந்து நியூ ப்ராமிஸ் யூஸ் பண்ணிக்கலாமா, நியூ ப்ராமிஸ். அதே மாதிரி இதுக்குள்ளே வந்து ஒரு ஃபேட் arrow ஃபங்க்ஷன், இதுக்குள்ளே வந்து we should have a resolve reject. அதே மாதிரி இங்கே வந்து I'm going to have a API call the user images API அப்படின்னு போட்டுட்டு நான் தேர்டாக யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த இது வந்து இங்கே போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ என்ன பண்ணலாம், நம்ம திருப்பியும் we have to resolve it, right? resolve பண்ணிவிட்டு இங்கே நான் வந்து நான் டெக்ஸ்ட் போடுறேன். ஸோ I got the user images அப்படின்னு போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து இந்த ப்ராமிஸ் வந்து I have to return it இல்லையா, அப்போ தான் நெக்ஸ்ட்டு டென்னுக்கு போவோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், அதே மாதிரி ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன். ஓகே, லெட்ஸ் சேவ் திஸ் அண்ட் இது எப்படி வாங்கிக்கலாம், அதே மாதிரி டாட் டென்னுக்கு அப்புறம் வாங்கிக்கலாமா, டாட் டென். ஸோ இதுக்குள்ளே வந்து ஒரு arrow ஃபங்க்ஷன் போட்டுக்கிறேன். நம்ம இங்கே பாஸ் பண்ணுற டேட்டாஸ் வந்து இங்கே வாங்கிக்கலாம் லைக் ஸோ. இது வந்து யூசர் இமேஜஸ் அப்படி வாங்கிக்கிறேன். ஸோ லாக் பண்ணலாம். ஸோ லாக் இங்கே வந்து யூசர் இன்ஃபோ இமேஜஸ் அப்படின்னு வாங்கிக்கிறேன். ஓகே, அண்ட் இதில் வந்து கமா போட்டு யூசர் அந்த டேட்டா வந்து அங்கே டிஸ்டர்ப் பண்ணுறேன் எக்ஸாம்பிளுக்காக. லெட்ஸ் சேவ் திஸ், செக் பண்ணி பாருங்கள். இங்கே பார்த்தீங்களா, ஐ காட் யூசர் இன்ஃபோ, ஐ காட் தி யூசர் போஸ்ட், ஐ காட் மாற்றிக்கலாம், ஐ காட் தி யூசர் இமேஜஸ். பார்க்க வேலை செய்யுது. ஓகே, ஸோ இதில் வாட் சப்போஸ் எனக்கு வந்து இந்த யூசர் இன்ஃபோ வாங்கிட்டேன், யூசர் போஸ்ட் வாங்கிட்டேன், பட் போஸ்ட்க்கு அப்புறம் இமேஜஸ் வாங்க முடியல அப்படின்னா என்ன ஆகும் பார்க்கலாமா. ஸோ இமேஜஸ் என்ன வாங்க முடியல வச்சுக்கோங்களேன், நான் என்ன பண்ணுறேன், ரிசால்வ்க்கு பதிலாக லைக் ஐ வில் ஹாவ் அ ரிஜெக்ட். ஓகே, ஸோ இல்லை நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இதில் வாங்குறேன், யூசர் போஸ்ட் வாங்குறேன் இல்லையா, இதுக்கு பதிலாக என்ன பண்ணுறேன்னா ஐ வில் ஹாவ் அ ரிஜெக்ட் பண்ணுறேன். ஐ டோன்ட் ஹாவ் தி போஸ்ட் அப்படின்னு வைக்கிறேன். ஓகே, ஸோ இது ஏன்னா சிங்கிள் கோட்ஸ்னால வருது, நான் டபுள் கோட்ஸை மாற்றிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு எரர் போயிருக்கும். லெட்ஸ் சேவ் திஸ் அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஐ டோன்ட் ஹேவ் தி போஸ்ட்னு சொல்லிட்டு இருக்குது. பார்த்தீங்களா, எரர் வந்துருக்குது. நம்ம வந்து ஹேண்ட்லே பண்ணல, டாட் கேட்ச் மூலமாக ஹேண்ட்லே பண்ணல, பட் பை டிஃபால்ட்டாக இது வந்து ட்ரோ பண்ணியிருக்கு. பிகாஸ் ஸோ இந்த ப்ராமிசஸில் வந்து பை டிஃபால்ட்டாக வில் ஹேவ் ட்ரை கேட்ச் பிளாக் கரெக்டாக, அதனால். ஸோ இப்போ ரிஜெக்ட் இப்போ சப்போஸ் நான் வந்து இது வாங்கணும் எப்படி வாங்கிக்கலாம், யூஸிங் டாட் கேட்சில் வாங்கிக்கலாம். கேட்ச் அண்ட் என்ன எரர்னு வச்சுக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் ரீசன் அப்படின்னு வச்சுட்டு இங்கே நான் வந்து லாக் பண்ணிக்கலாம். ஸோ லாக் பண்ணிவிட்டு ரீசன் இங்கே போட்டுக்கலாம். ஸோ எரர் அப்படின்னு நம்ம போட்டுக்கிறேன் சேர்த்துக்காக எரர். சரி பார்க்கலாமா, லெட்ஸ் சேவ் திஸ். இப்போ பாருங்கள், ஸோ ஃபஸ்ட்டு ரன் ஆகிருக்குது, செகண்ட் வந்து வந்த உடனே வி ஆர் ரிஜெக்டிங் இட், ரிஜெக்ட் ஆன உடனே நெக்ஸ்ட் டென்னுக்கு அது போகல. ஓகே, ஸோ இது மாதிரி ஒரு யூஸர் எல்லா இன்ஃபர்மேஷனையும் வேணும்னு நினச்சிங்கன்னா அப்போ நீங்கள் வந்து ப்ராமிஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுவும் கொஞ்சம் லாங்காக தான் போயிடுச்சு, பட் இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூன்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ நம்ம ஜாவாஸ்கிரிப்டில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராமிசஸ் APIன்னு ஒன்று இருக்குது. ஓகே, ஸோ நீங்கள் இதே போய் கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த promise.all promise.raise அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதை பற்றி நம்ம வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பீரியல் பார்க்கலாம். ஸோ லாங்காக தான் இருக்க போகுது, பட் கண்டிப்பாக அதை நீங்கள் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் பார்க்குறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.